திஸ் இஸ் வெரி ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் இன் கேள்வி. நம்ம எப்படி ஒரு ரெஸ்யூமை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணலாம். நம்மளே சொன்ன மாதிரி ஆள் பாதி ஆடை பாதி. அது மாதிரி வந்து ஒரு வேலை வாய்ப்பு தேடும் போது இன்டர்வியூல போயிட்டு நம்ம கொஸ்டின் வந்து கேட்டு அதுக்கப்புறம் தான் ஒருத்தரோட ஸ்கில்லை எவாலுவேட்டே பண்ண முடியும். பட் தட் இஸ் செகண்ட் ஸ்டெப். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அந்த இன்டர்வியூக்கு போகிறதுக்கு நம்ம வந்து செலக்ட் ஆகணும்ல. அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா ரெஸ்யூம் தான். ஸோ ரெஸ்யூம் ஃபில்ட்ரேஷன் அப்படின்னு ஒரு ஸ்டெப் இருக்கு. முன்னாடி எல்லாம் வந்து நாங்க 15 வருஷத்துக்கு முன்னாடி வேலைவாய்ப்பு தேடும் போது இந்த மாதிரி ஒரு மெக்கானிசமே கிடையாது. அதாவது ரெஸ்யூமை வச்சு ஃபில்டர் பண்ற மெக்கானிசம் வெரி வெரி ரொம்ப கம்மியா தான் இருந்தது. எப்படி பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, மினிமம் பாஸ் பர்சன்டேஜ் இவ்வளோ இருக்கணும். 10th 12th வந்து நீங்க 60% இருந்தா மட்டும்தான் நீங்க அப்ளையே பண்ண முடியும். இந்த மாதிரி தான் வந்து ஃபில்டர் வச்சிருப்பாங்க. ஸோ அது எப்படின்னா, நான் வந்து வேலை அப்ளை பண்றதுக்கு முன்னாடியே நான் ஸ்டாப் பண்ணிடணும். ஓகே, நான் தான் 50% தானே வச்சிருக்கேன். ஸோ அப்போ எனக்கு இது கிடையாது. இப்படின்ற மாதிரி தான் வந்து ஒரு ஃபில்ட்ரேஷன் மெக்கானிசம் இருந்தது பேசிக்கா. ஆனா இப்போ அது வந்து இன்னும் ரொம்ப ரொம்ப அதிகமாயிடுச்சு. நிறைய ஃபேக்டர்ஸ்லாம் வந்து பிளே அரவுண்ட் பண்ணுது. அண்ட் டியூ டு திஸ் ஏஐ ரெவல்யூஷன் இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் உள்ள வந்துடுச்சு. பேசிக்கலி ஏடிஎஸ்ன்னு சொல்லுவாங்க, அப்ளிகன்ட் ட்ராக்கிங் சிஸ்டம். நீங்க கூகுளில் செக் பண்ணி பார்க்கலாம். இதுதான் வந்து நிறைய கம்பெனிஸ் தே ஆர் யூசிங் டு ஃபில்டர் த ரெஸ்யூம்ஸ். ஸோ ரிலவெண்ட்டான கீவேர்ட்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்களா? ஜாப் டிஸ்கிரிப்ஷன் ஒரு வேலையும் கொடுக்கும்போது தே வில் கம் அப் வித் அ ஜாப் டிஸ்கிரிப்ஷன். அந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷனுக்கு ரிலவெண்ட்டாக உங்கள் ரெஸ்யூம்ஸ் இருக்கா? அதுக்கான கீவேர்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து எழுதியிருக்கீங்களா? எவ்வளோ கிளீனாக இருக்கு? கொச்ச கொச்ச கொச்சன்னு இல்லாமல் எவ்வளோ கிளீனாக இருக்கு? 1 பேஜ் 2 பேஜ் இஸ் மோர் தென் என்ன. தேவையான அளவுக்கு நீங்க வந்து கரெக்டா உங்களோட ஷோகேஸ் பண்ணிருக்கீங்களா இல்லையா? ஃபேன்சி ஃபான்ட்ஸ் கிராஃபிக்ஸ்லாம் யூஸ் பண்ணாம நீட்டா அது ஒரு டெய்லர் மேட் ஃபார் தட் பர்டிகுலர் ஜாபா இருக்கிற பட்சத்துல ஸ்பெசிஃபிக்கா இருக்கணும். நாட் ஜென்ரிக்கா இல்லாம இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ஏடிஎஸ் மெக்கானிசத்துல இருந்து அடுத்த லெவலுக்கு போறதுக்கான சாத்தியக்கூறுகள் ரொம்ப அதிகம். ஸோ தி ஃபர்ஸ்ட் திங் வி நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் இஸ் தெர் ஆர் சோ மெனி மெக்கானிசம்ஸ் டு ஈவன் ஃபில்டர் த ரெஸ்யூம். இது வந்து ஹியூமன் பார்ட்டிசிபேஷன் இல்லாத ஒரு ஏரியா. மிஷின் மூலயமா வந்து அவங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஃபில்டர் அவுட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு செஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் எப்படி என்னோட ரெஸ்யூமை வந்து கிரியேட் பண்ணேன். ஐம் 2008 பாஸ்ட் அவுட். இன்ஜினியரிங் தான் முடித்தோம் கம்ப்யூட்டர் சயின்ஸில். ஸோ அப்போ நான் 2007 எனக்கு கேம்பஸ் இன்டர்வியூ வரும்போது ஆப்வியஸாக நாங்கள் ரெஸ்யூம் வந்து கிரியேட் பண்ண ஆரம்பித்தோம். அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா இன்டர்நெட்லாம் பெருசாலாம் கிடையாது. ஸோ நான் கம்ப்யூட்டர் வாங்கினதே வந்து 2008 தான். அதுமே ரெஸ்யூம்ல அந்த இன்டர்நெட்லாம் பாத்தீங்கன்னா மோடம் அந்த லேண்ட்லைன்ல இருந்து வரும். அந்த அது வந்து ரொம்ப ஸ்லோவா இருக்கும். அந்த மாதிரி மோடம் யூஸ் பண்ணி தான் பண்ணுவோம். ஸோ எங்களுக்கு பெருசா இன்டர்நெட் எப்படி சர்ச் பண்ணணும் இல்லை அதுல இருந்து கிடைக்க போற அந்த ரெஃபரன்ஸ்லாம் ரொம்ப கம்மி தான். ஸோ எப்படி இருக்கும்னா பக்கத்து அடுத்த முன்னாடி எங்களுக்கு சீனியர்ஸ் அவங்க வேலை கிடைச்சிருக்கும்ல அவங்களோட ரெஸ்யூம்ஸ் எடுப்போம். எடுத்து என்ன பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி வெறும் எனக்கு தேவையான அதாவது என் நேமை சேஞ்ச் பண்ணுவேன், என்னோட மார்க்ஸை சேஞ்ச் பண்ணுவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எதனா நான் வந்து ப்ரைஸ் வின் பண்ணியிருந்தேன்னா அதை மட்டும் போட்டு அட்ரஸை சேஞ்ச் பண்ணி அதுதான் வந்து ரெஸ்யூம். ஸோ முக்காவாசி பார்த்தீங்கன்னா ஒரு 100 பேர் படிக்கிறோம் அப்படின்னா 80 பேரோட ரெஸ்யூம் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா அந்த டைம்ல ப்ரோக்ராமிங் ஸ்கில் இஸ் வெரி வெரி எசென்ஷியல். ஸோ அப்போ நான் என்ன பண்ணேன், ஒரு ஒரு கால்குலேட்டர் ப்ரோக்ராம், அடிஷன் ஆஃப் டூ நம்பர்ஸ், ஃபிபனோசி சீரீஸ், ஒரு சாட் ப்ரோக்ராம், இதெல்லாம் வந்து என்ன பண்ணேன்னா நான் மனப்பாடம் பண்ணிட்டு இந்த ப்ரோக்ராம்ஸ்ல இருந்து எந்த கேள்வி கேட்டாலுமே உங்க இன்டர்வியூ கொஸ்டின்னே இருக்கும். ஓகே, ரைட் தி ஃபிபனோசி சீரீஸ் ப்ரோக்ராம், வாட் இஸ் தி சின்டாக்ஸ் ஃபார் சோ அண்ட் சோ, இல்லைன்னா வந்து ஊப்ஸ் மெத்தடாலஜில இருந்து எதனா ஓகே பாலிமார்பிசம்னா என்ன, இந்த மாதிரி டெம்ப்ளேட் ஒரு 20 கொஸ்டின் நீங்க எடுத்துடலாம். இதை வந்து நீங்க ப்ராப்பரா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா வேலையும் ஈஸியா கிடைச்சிடும். ஸோ இந்த மாதிரி இது என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா அந்த டைம்ல ப்ரோக்ராமிங் ஸ்கில் உனக்கு இருக்கா, கோடிங் ஸ்கில் இருக்கா, இருந்ததுன்னா த ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் ஐடி ஜாப் இஸ் வெரி ஹை. அப்போ ஃபர்ஸ்ட் நாங்க வந்து இந்த சகுந்தலா தேவி ஒரு ரைட்டிங் இருக்கும், இந்த மாதிரி ஆப்டிடியூட் சொல்லுவாங்க. அந்த ஆப்டிடியூட் ஃபர்ஸ்ட் கிளியர் பண்ணணும். தட் இஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அண்ட் செகண்ட் ஸ்டெப் இஸ் திஸ் இன்டர்வியூ, கோடிங் ஸ்கில் இருக்கான்னு பார்ப்பாங்க. அண்ட் தேர்ட் வுட் பி தி ஹெச்ஆர். ஸோ ப்ரிடாமினென்ட்லி எல்லா கம்பெனிஸுமே இந்த ஒரு பேட்டர்னை தான் ஃபாலோ பண்ணாங்க. அதுக்காக நாங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு வேலையில வந்துட்டோம். பட் ஹேவிங் செட் திஸ் 15 இயர்ஸ் ஆயிடுச்சு.
அதுக்கப்புறம் எக்கச்சக்கமா வந்து ஐடி இண்டஸ்ட்ரி ஹாஸ் எவால்வ்ட். இப்போ இன்னைக்கு 2024ல 2025ல உங்களுக்கு கோடிங் ஸ்கில் இருந்தா மட்டும் போதுமா ஐடிக்குள்ள வந்துடாமா அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா கோடிங் ஸ்கில் தேவை. ஆனா அது மட்டுமே தேவையா, எனக்கு நான் எப்படி வேலைக்கு வந்தேனோ அது மட்டுமே தேவையா அப்படின்னா கண்டிப்பா கிடையவே கிடையாது. அது கூட நிறைய ஸ்கில்ஸ் வந்து எதிர்பார்க்கறாங்க. ஏன் அப்படின்னா இப்போ நான் சொன்ன அந்த ஃபிபோனசி சீரிஸா இருக்கட்டும், சாட் ப்ரோக்ராமா இருக்கட்டும், நான் சாட் ஜிபிடி கிட்ட கேட்டேன் அப்படின்னா என்னை விட பெட்டரா அது வந்து ப்ரோக்ராமிங் எழுதி தந்துடும். ஆல் ஐ நீட் டு டூ இஸ் காப்பி பேஸ்ட் இன் எனி ஆஃப் தி அப்ளிகேஷன் அண்ட் தென் எக்ஸிக்யூட் பண்ணேன் அப்படின்னா ப்ரோக்ராம் தானா வந்து விழுந்துடும். ஸோ இதுக்கு நான் யோசிச்சு ப்ரோக்ராம் எழுதணும் அப்படின்றது அவசியமே கிடையாது. ஸோ இது உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ இந்த தாண்டி எனக்கு என்ன மாதிரி ஸ்கில்லை நான் ஷோகேஸ் பண்ணேன் அப்படின்னா என்னோட ஒரு ஸ்ட்ரென்த்தை நான் காட்டி என்னால உங்க கம்பெனிக்கு பெனிஃபிட் இருக்கு அப்படின்றத காட்டக்கூடிய ஒரு சூழ்நிலையில நம்ம இருக்கோம். ஸோ அதனால கோடிங் மட்டும் தெரிஞ்சா போதும் அப்படின்றத தாண்டி நம்ம வேற வேற விஷயங்கள்லாம் வந்து ஆட் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். இதுதான் நான் வந்து பர்சனலா சொல்லணும்னு வந்து யோசிச்சேன். ஸோ நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டம்மி ஒரு ரெசியூம் எடுத்து வச்சிருக்கேன். அந்த டம்மி ரெசியூமை நானும் சடேஷுமே வந்து கோத்ரூ பண்ண போறோம். ஸோ இதுல என்னென்னலாம் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணா சேஞ்ச் பண்ணா அப்படின்னா இன்னும் ப்ராஸ்பெக்ட்ஸ் ஏறும், என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்ட்டு. பிகாஸ் வி டூ ஹாவ் நிறைய இன்டர்வியூ எடுத்திருக்கோம். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் காலேஜுக்கு போய் எடுத்திருக்கோம், இல்லை கம்பெனி அவங்களே வருவாங்க, ஆன்லைனில் கோவிட் டைமில் ஆன்லைன் எடுத்திருக்கோம். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்சஸ்லாம் வச்சு எங்களுக்கு என்ன மாதிரி இன்புட்ஸ் கொடுப்பாங்க ஃப்ரம் தி ஹெச்ஆர் சைடு ஃப்ரம் தி கம்பெனி சைடு, எதை நீ கேட்கணும், அவங்க கிட்ட இருந்து என்ன எவால்வேட் பண்ணணுன்ற இன்புட்ஸுமே எங்களுக்கு வரும். ஸோ அதெல்லாம் வந்து வச்சு ரெஸ்யூம் எப்படி மாற்றலாம் அப்படின்றது தான் வந்து we are going to try for another 20 minutes. So this is the resume which I have. His name is ராகுல் டம்மி. ஸோ அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா பேர் போட்டிருக்காரு, இமெயில் ஐடி அண்ட் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காரு. திஸ் இஸ் கம்யூனிகேஷன் பர்பஸ்க்காக. ஸோ இப்போ எதனா வந்து அவங்களுக்கு நாங்கள் தெரிவிக்கணும், ஓகே நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க, இல்லைனா வேற எதனா வந்து பேசுறதுக்காக இமெயில் ஐடி அண்ட் ஃபோன் நம்பர் இஸ் ஆல்வேஸ் மஸ்ட். அதை தாண்டி நீங்க வந்து அட்ரஸ்லாம் கொடுக்குறீங்க அப்படின்னா தட் இஸ் irrelevant டு தி கரண்ட் சுச்சுவேஷன். ஏன்னா இப்போ யாரும் உங்களுக்கு லெட்டர்லாம் போட போகிறது கிடையாது. ஸோ அதனால அந்த மாதிரி விஷயங்கள் எடுத்துடலாம். ஸோ இதுல வந்து நிறைய பயாசஸும் ஒர்க் ஆகும். ரீஜனல் பயாசஸ் நிறைய இருக்கும் சில பேருக்கு. சப்போஸ் நான் ஒரு இன்டர்வியூ எடுக்கிறேன், எனக்கு வந்து ஒரு ஏரியாவை பிடிக்காது அப்படின்ற மாதிரி நான் வந்து வளர்ந்துருக்கேன் அப்படின்னா, சப்போஸ் இஃப் யூ ஆர் ஃப்ரம் தட் ரீஜியன், நீங்க என்னதான் நல்லா பண்ணியிருந்தாலுமே நான் உங்களை ரிஜெக்ட் பண்ணி அனுப்பிச்சு விட்டுருவேன். பிகாஸ் நோ ஒன் இஸ் கோயிங் டு ஆஸ்க் மீ இல்ல. ஸோ நான் என்ன வேணா சொல்லி இல்லைன்னா உங்களுக்கு தெரியாத கொஸ்டின்ஸ்லாம் நான் கேட்டு கூட உங்களை ரிஜெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த பயாசஸுமே நம்ம இதெல்லாம் பிஹேவியரல் திங்கிங் இதெல்லாமே நம்ம கொஞ்சம் எலிமினேட் பண்ண ட்ரை பண்ணணும். ஸோ உங்க ஊர் பேர்லாம் போடாதீங்க, உங்களோட கேஸ்ட் நேம்லாம் வச்சு நீங்க போடுவீங்க அப்படின்னா லெட்ஸ் எலிமினேட் த கேஸ்ட் நேம். உங்களோட லாங்குவேஜ் கூட போகணும்னு அவசியம் இல்லை. ஸோ ஆல் யூ நீட் டு லேர்ன் இஸ் இங்கிலீஷ். இங்கிலீஷ் இஸ் த ஒன்லி லாங்குவேஜ் யூ ஷுட் நோ. இதனால வந்து தமிழ், ஹிந்தி, கன்னடம் இதெல்லாம் போடணும்னு அவசியம் கிடையாது. பிகாஸ் தட் இஸ் நாட் கோயிங் டு ஆட் எனி வேல்யூ டு யுவர் ரெஸ்யூம். போடுறதுல வந்து தப்பு கிடையாது, போடலனாலுமே ஒன்றும் பெருசா வந்து நீங்க இழக்க போறது கிடையாது. ப்ரொவைடட் இஃப் இந்த கம்பெனி வந்து ஜப்பான்ல இருக்கு, ஜெர்மனில இருக்கு, ஸோ இஃப் யூ நோ ஜாப்பனீஸ், இஃப் யூ நோ ஜெர்மன், அதெல்லாம் நீங்க போட்டே ஆகணும். பிகாஸ் தட் இஸ் கோயிங் டு ஆட் யூ எட்ஜ் இல்ல. ஸோ யூ நீட் டு திங்க் ஆஃப் ஒரு வேர்டு நீங்க போடுறதுக்கு முன்னாடியுமே யூ நீட் டு திங்க் ஆஃப். திஸ் இஸ் வை ஐ டோல்ட் யூ இந்த ஏடிஎஸ், இந்த அப்ளிகன்ட் ட்ராக்கிங் சிஸ்டம், இட் வில் கம் இயர். சப்போஸ் ஜாபோட டிஸ்கிரிப்ஷன்ல ஜப்பான்ல வந்து நாங்க ஆட்கள் தேடிட்டு இருக்கோம், இல்ல துபாயில நாங்க தேடிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி ஜேடி வந்துடுச்சு அப்படின்னா தென் அவங்க ஒரு கீவேர்ட் போட்டிருப்பாங்க, ஓகே ஜப்பான் தெரிஞ்சவனெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடு அப்படின்ற மாதிரி அந்த ட்ராக்கிங் சிஸ்டத்துக்கு வந்து அவங்க ஒரு ரூல் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ த ரெஸ்யூம்ஸ் விச் இஸ் ஹேவிங் ஜப்பான் தெரியும், ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி இருக்கு அப்படின்ற மாதிரி நீங்க போட்டீங்க அப்படின்னா ஈவன் தோ இஃப் யுவர் கோடிங் ஸ்கில் இஸ் வெரி லோ, இந்த ஒரு விஷயத்துக்காக கூட வந்து உங்களுக்கு வந்து எட்ஜ் வரும். ஸோ இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் தி ஜேடி. அதனால வந்து அந்த மாதிரி விஷயத்துக்கு நீங்க லாங்குவேஜ் ஆட் பண்றது ஓகே. தென் கோயிங் ஃபார்வர்ட், கரியர் அப்ஜெக்டிவ் இது வந்து எல்லாரும் போடுவாங்க, நானும் போட்டிருக்கேன். எப்படி பேசிக்கா போடுவோம் பார்த்தீங்கன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி காப்பி பேஸ்ட் பண்ணுவோம். என்னத்தை காப்பி பேஸ்ட் பண்றோம்னு கூட தெரியாது, ஆனால் காப்பி பேஸ்ட் பண்ணிடுவோம். ஸோ இது வந்து ரொம்ப ஜென்ரிக்கா இருக்கும் அண்ட் ஓவர் யூஸ் பண்ணி இருக்கும். இது இன்டர்வியூ பார்த்தாலே தெரிஞ்சிடும், ஓகே நீங்க காப்பி அடிச்சு தான் போடுறீங்க அப்படின்ட்டு. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ
என்னை பொறுத்த வரைக்கும் இதுவும் ஜேடியும் ரொம்ப கோரிலேட் ஆகி இருக்கணும். ஸோ ஜேடியில என்ன இருக்கோ அதுக்கு ரிலேட்டபிளா இருக்கணும். அதே மாதிரி நீங்க எப்படி ஒரு கம்பெனிக்கு பெனிஃபிஷியலா இருப்பீங்க அப்படின்றத கொஞ்சம் நீங்க தெளிவுபடுத்தணும். அந்த மாதிரி நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா திஸ் கரியர் அப்ஜெக்டிவ் வுட் பி வெரி வெரி எசென்ஷியல் ஃபார் சப்போஸ் ஜஸ்ட் லைக் இந்த ஒரு இடத்துல என்ன போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சீக்கிங் ஆப்பர்ச்சுனிட்டி இன் ஆர்கனைசேஷன் ஐ ஷுட் கெட் நோ வேர் ஐ கெட் த சான்ஸ் டு லேர்ன் மோர். ஸோ அப்படின்னும் போது இது எப்படி இருக்கு என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்தீங்கன்னா இட்ஸ் மோர் ஆஃப் அ பர்சனல் அப்ஜெக்டிவ் மாதிரி இருக்கு. இல்ல நான் உங்க கம்பெனியில சேர்ந்துட்டேன் அப்படின்னா நான் நிறைய கத்துப்பேன், என்னோட நாலேஜை நான் வந்து கத்துப்பேன், அதுக்கப்புறம் என்னோட ஸ்கில்லை வச்சு நான் கான்ட்ரிபியூட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி தான் இந்த அப்ஜெக்டிவ் வந்து இருக்கு. நீங்களே நினைச்சு பாருங்களேன், ஒரு ஆர்கனைசேஷன்ல நீங்க போய் சேர்ந்தீங்கன்னா உங்களுக்கு சம்பளம் தர போறான். சம்பளம் ஏன் தரேன் அப்படின்னா வேலை செஞ்சு கொடு, அதுக்காக நான் ஊதியம் தரேன் அப்படின்றது தான். பட் அங்க போயிட்டு நான் கத்துக்க போறேன் அப்படின்ற மாதிரி அப்ஜெக்டிவ் போட்டீங்க அப்படின்னா அது என்னவோ எனக்கு வந்து உடன்பாடு இல்லை. ஏன்னா இது வந்து காலேஜோ ஸ்கூலோ கிடையாது கத்துக்கிறதுக்கு. கம்பெனில எடுக்கிறான் அப்படின்னா வந்து நீங்க ஃபர்ஸ்ட் கான்ட்ரிபியூட் பண்ணணும். ஸோ அப்ப என்ன அப்ஜெக்டிவ் போடலான்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஆல்ரெடி இதெல்லாம் தெரியும், கீழே நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன், நான் ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன், நான் வந்து நிறைய மினி ப்ராஜெக்ட்ஸ், மெயின் ப்ராஜெக்ட் ஆர் பெட் ப்ராஜெக்ட்ஸ் இதெல்லாம் பண்ணி ஆல்ரெடி ஐ எக்யூப்ட் சர்டைன் ஸ்கில்ஸ். அந்த ஸ்கில்ஸை நான் யூஸ் பண்ணி நான் உங்களுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுவேன். எனக்கு இந்த லாங்குவேஜஸ்லாம் தெரியும், எனக்கு இந்த ஸ்கில்ஸ்ல லீடர்ஷிப் ஸ்கில் இருக்கு, எனக்கு வந்து ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் இருக்கு, இதெல்லாம் வச்சு நான் உங்களுக்கு பெனிஃபிட்டா இருப்பேன். ஃப்ரம் த டே ஒன் ஐ கேன் கான்ட்ரிபியூட் டு யூ. அந்த மாதிரி ஒரு அப்ஜெக்டிவ் நீங்க திருப்பி போட்டீங்க அப்படின்னா ஐ ஹோப் திஸ் வில் பி மோர் மீனிங்ஃபுல் அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன். சரேஷ், நீ என்ன நினைக்கிற? நான் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட். ஏன் அப்படின்னா நான் கரியர் அப்ஜெக்டிவ் இல்லைனாலும் ஓகே. இப்போ உங்களால அது மாதிரி ஃபர்ஸ்ட் ஜாப் டிஸ்கிரிப்ஷன் என்னன்னு சொல்லிடுறேன். ஜாப் டிஸ்கிரிப்ஷன் என்ன அப்படின்னா, இப்போ நாங்கள் ஒரு ரோல் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கோம்னா அந்த ரோல் வேணும்னு தான் காலேஜ் வரும்போதே காலேஜ் கிட்ட கொடுத்துருவோம். ஸோ அப்போ என்ன மாதிரி ஸ்கில் செட் இப்போ எதிர்பார்க்கிறோம், இந்த வருஷத்துக்கு என்ன மாதிரி ஸ்கில் செட்னா எதிர்பார்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெஷர்னா என்ன மாதிரி எதிர்பார்க்கணுங்கிற ஒரு டீட்டெயில்டு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்போம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா அல்காரிதம் அண்ட் டேட்டா ஸ்ட்ரக்சர் நல்லா தெரிஞ்சிருக்கணும், எனி ஒன் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், எனி ஒன் டேட்டா பேஸ், அந்த மாதிரி ஜென்ரலா ஏதாவது ஒன்று தெரிஞ்சிருந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெக்வயர்மெண்ட் கொடுத்துட்டு போனஸ் இஃப் யூ நோ அபவுட் கிளவுட் ஆபரேஷன் இஸ் அ போனஸ், அந்த மாதிரி போனஸ் எல்லாமே போட்டிருப்போம். அப்போ உங்களுக்கு அதிலே உங்களுக்கு கிளீனா தெரிஞ்சிடும் எது கம்பெனி எதிர்பார்க்குறாங்கன்னு. மேண்டேட்ரியா மினிமமா 3 போட்டிருப்போம், லைக் ஒன் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், ஒன் ஃப்ரேம் ஒர்க், ஒன் டேட்டா பேஸ், அப்புறம் அல்காரிதம் டேட்டா ஸ்ட்ரக்சர். இது மேண்டேட்ரி. அப்புறம் மற்றதெல்லாம் போனஸ்ல போட்டிருப்போம், லைக் ஒர்க் வித் ஏஐயோட ஒர்க் பண்ண தெரியணும், அதெல்லாம் போனஸ் இருந்தா அட்வான்டேஜ். பட் ஆனால் மேண்டேட்ரி போட்டிருப்போம். அப்போ உங்களுக்கு எல்லாமே அங்கே க்ளூ இருக்கும், அந்த ஜேடியில ஃபுல்லா க்ளூ இருக்கும். அந்த க்ளூவை வச்சு தான் நீங்க பில்ட் பண்ணணும். அப்ப உங்களால அந்த ஜேடிக்கு ஏற்ற மாதிரி அப்ஜெக்டிவ் எழுத முடிஞ்சா எழுதுங்க, இல்லைன்னா எழுதாதீங்க. எழுதலைனாலும் ஓகே தான். இல்ல அப்படின்னா யூ கீப் இட் வெரி ஜெனரிக். உங்களோட கரியர் அப்ஜெக்டிவ் என்ன அப்படிங்கிறத ஒரு ஜென்ரலா எழுதுங்க, லைக் வேர் யூ சி இன் 5 years, அந்த மாதிரி கூட ப்ரொஜெக்ட் பண்ணி நீங்க அப்ஜெக்டிவ் எழுதலாம். ஐ எம் அ ஃப்ரெஷர் நவ், பட் இந்த 5 years when I join your organization I want to be in this level அப்படின்னு நீங்க போடும்போது தட்ஸ் ஷோஸ் மோர் கேரக்டர் டு யூ. ஏன் அப்படின்னா டெஃபினெட்லி ஃபர்ஸ்ட் இயர்ல வந்து கம்பெனி உங்களுக்கு பே பண்ற சேலரியை திருப்பி நீங்க ரீட் பண்றதுக்கான ப்ராபிலிட்டி வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. அப்படிங்கையில வாட் எவர் த சேலரி ஐ அண்ட் அந்த மாதிரி ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் தர மாதிரி 5th இயர்ல இருப்பேங்கிற மாதிரி கொஞ்சம் ஃபியூச்சர் என்விஷன் பண்ணி கூட எழுதும் அப்படி எழுதுறதுனா. ஸோ தட்ஸ் வாட் ஐ திங்க் அபவுட் அப்ஜெக்டிவ். தேங்க்ஸ் சுரேஷ். லெட்ஸ் மூவ் ஆன் டு தி எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன். திஸ் இஸ் வெரி வெரி மஸ்ட். ஏன்னா இது இல்லாமல் வந்து ஃபுல்ஃபில் ஆகவே ஆகாது. அதனால வந்துட்டு எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் நீங்கள் நிறைய வச்சுருந்தீங்க, இன்னும் கொஞ்சம் பர்சன்டேஜ்லாம் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா ஆப்வியஸ்லி உங்களுக்கு வந்து ஏஜ் இருக்க தான் போகுது, அதில் மாற்று கருத்தே கிடையாது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மினிமமாகவும் அவங்க செட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஆஸ் ஏ செட் 60% கீழே இருந்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபில்ட்ரேஷன் நடந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் இன்டர்வியூ கூட இல்லாமல் போகலாம். சப்போஸ் ஒரு 10 வேலை தான் வந்து ஓப்பனிங்கில் இருக்குது, ஆனால் 1000 ரெஸ்யூம்ஸ் உள்ள வருது அப்படின்னும் போது அவங்க இன்னும் கொஞ்சம் ஃபில்ட்ரேஷன் அதிகப்படுத்துவாங்க. ஸோ என்னன்னா 70% அப்படின்றது கூட போறதுக்கு வாய்ப்பு எது வேணா பண்ணலாம்.
ஸோ இந்த ஒரு எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் இஸ் வெரி மஸ்ட். ஆனா எனக்கு வந்து இந்த எஸ்எஸ்எல்சி அண்ட் ஹையர் செகண்டரி வந்து போடணுமா அப்படின்றது வந்து தேவையில்லை. ஏன்னா இது வரைக்கும் நான் அந்த 2 காலத்தை வந்து பார்த்ததே கிடையாது. ஏன்னா இப்போ இப்போ நீ என்ன மாதிரி பெர்ஃபார்ம் பண்ற அப்படின்றது தான் இட்ஸ் மோர் மீனிங்ஃபுல். நீங்க ஸ்கூல் டைம்ல நீங்க வந்து படிக்காம இருந்திருக்கலாம், இல்ல ஃபார் எனி சம் ரீசன்ஸ் நீங்க மார்க் கம்மியா வாங்கியிருக்கலாம், டசன்ட் மேட்டர். இப்போ நீங்க காலேஜ்ல பிஇ முடிச்சிருக்கீங்க, இல்லை எம்சிஏ முடிச்சிருக்கீங்க, பிசிஏ பிஎஸ்சி எதுவா இருக்கட்டும், அந்த காலேஜ் டைம்ல ரீசன்ட் 3 இயர்ஸ் ஆர் 5 இயர்ஸ்ல நீங்க என்ன மாதிரி பண்ணிருக்கீங்கன்றது தான் வந்து ஐ வாண்டட் டு அண்டர்ஸ்டாண்ட். ஏன்னா நீங்க ஸ்கூல்ல என்ன பண்ணீங்க, நீங்க பிறக்கும் போது என்ன பண்ணீங்க அப்படின்றதெல்லாம் வந்து இட் டசன்ட் மேட்டர். ஸோ அதனால வந்துட்டு என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல வந்துட்டு யுவர் ஸ்கூல் மார்க்ஸ் இட்ஸ் நாட் கோயிங் டு பிளே ஹியூஜ் ரோல். ஆனா கண்டிப்பா 60% இருந்தே ஆகணும். தட் இஸ் ஃபார் தி ஃபில்ட்ரேஷன் மெக்கானிசம். ஸோ நீங்க 60க்கு மேல வச்சிருக்கீங்க, ஈவன் இஃப் யூ ஹேவ் 90, மேபி நீங்க ஒரு ஸ்டேட் ஃபர்ஸ்ட் இல்லை டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் வாங்குறீங்க அப்படின்னா யூ கேன் ஹைலைட் தட். பட் பியாண்ட் தட் அந்த 2 விஷயம் போறதுன்றது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் உங்க ரெசியூமோட ஸ்பேஸை வேஸ்டா எடுத்துக்குது அப்படின்றது தான் நான் பாக்குறேன். ரதர் அதை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா we can add other supporting பாயிண்ட்ஸ். உங்களை ஜஸ்டிஃபை பண்றதுக்கு நிறைய சப்போர்ட்டிங் பாயிண்ட்ஸ் வந்து டெக்னிக்கலா நம்ம கீழே எழுதலாம், ரதர் ஹேவிங் தி ஸ்கூல் மார்க்ஸ் அப்படின்றது என்னோட கருத்து. சரேஷ். ஓகே, நானும் பூபிரியோட அக்ரி பண்ணிக்கிறேன். ஸ்கூல்ஸ் வந்து தேவையில்லை. ஈவன் யூ காட் ஸ்டேட் ஃபர்ஸ்ட், டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட், அது வந்து நீங்க அச்சீவ்மெண்ட்ஸ்ல போட்டுக்கலாம். பட் காலேஜ்ல பொறுத்தவரையும் நீங்க ஏதாவது ஒரு ஸ்லைட் டிஃபரன்ஸ் மற்றவங்களோட காட்டணும்னு எதிர்பார்த்தீங்க அப்படின்னா நீங்க ஃபீல் பண்ணலாம், எனக்கு 65% தான் வந்திருக்கு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணலாம். 65% நீங்க எடுத்தது வந்து அக்ரிகேட் ஆஃப் ஆல் த 48 பேப்பர்ஸ் ஆர் 60 இன்க்ளூடிங் ப்ராக்டிக்கல் எவ்ரி திங். ஓகே, அப்ப இதை நீங்க இப்படி ப்ரொஜெக்ட் பண்ணீங்கன்னா ஒரு மாதிரி இருக்கும். ரேதர் யூ லுக் அட் இன் அ டிஃப்ரெண்ட் வே. ஓகே, இதை நீங்க போட்டுட்டு இந்த ஸ்கூலிங் எல்லாம் தூக்கிட்டு கீழே வந்து மை டாப் 3 ஃபேவரட் சப்ஜெக்ட், இதை வந்து நீங்க டாப் 3 ஃபேவரட் அண்ட் ஹை ஸ்கோரிங் சப்ஜெக்ட் அது மாதிரி ஏதோ ஒன்று போட்டுட்டு விச் இஸ் அலைன் டு கம்பெனி இருக்கிறத நீங்க பிக் பண்ணி போடுங்களேன். நீங்க வந்து 65% எடுத்திருக்கலாம், பட் நீங்க டேட்டா பேஸ்ல 85 எடுத்திருக்கலாம். அப்ப என்னன்னா நீங்க ஹைலைட் பண்ணலாம், நான் டாப் 3ல டேட்டா பேஸ்ல 85 வாங்கியிருக்கேன், சாஃப்ட்வேர் டெஸ்டிங்ல 90 வாங்கியிருக்கேன். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா நீ 65 வாங்கினதை நான் மறந்துட்டு நீ ஹை ஸ்கோர் வாங்கின சப்ஜெக்டை வச்சு இதுல ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு எனக்கு ஒரு தாட்ஸ் வரும். ஸோ இதுதான் நான் இங்க ஒரு அடிஷனல் டிப்பா தர விரும்புறேன். பியூட்டிஃபுல் பாயிண்ட், சீரியஸ்லி பியூட்டிஃபுல் பாயிண்ட். ஏன் அப்படின்னா இப்போ சப்போஸ் ஜேடி நான் வந்து ஒரு டேட்டா பேஸ் தெரிஞ்சவனே, எஸ்கியூஎல் தெரிஞ்சவனை தான் நான் வந்துட்டு வேலைக்கு எடுக்க போறேன் அப்படின்னு ஒரு இருக்கிற பட்சத்துல இந்த டேட்டா பேஸ் டிபிஎம்எஸ்ல நீங்க வந்து 85% எடுத்திருக்கீங்க அப்படின்னா நீங்க அதை தான் ஹைலைட் பண்ணி ஆகணும். திஸ் இஸ் வாட் வி ஆர் டாக்கிங் அபவுட். ஹைலைட் வாட் எவர் யூ ஹேவ், ஷோகேஸ் யுவர் ஸ்ட்ரென்த். ஏன்னா இப்போ நான் 65 போது இட்ஸ் வெரி ஜென்ரிக் டு மீ. ஆனா நீ 85% இன் டிபிஎம்எஸ் அப்படின்னு போட்டுட்ட அப்படின்னா த நெக்ஸ்ட் கொஸ்டின் வுட் பி ஃப்ரம் த டிபிஎம்எஸ். ஓ 85 எடுத்திருக்கீங்க, ஆனா உங்க ஓவரால் 65 தான் இருக்கு. வாட் இஸ் த ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு டிபிஎம்எஸ் மேல வந்ததுக்கான ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்றது தான் என்னோட டிஃபால்ட் நெக்ஸ்ட் கொஸ்டினா இருக்கும். ஸோ இதை தான் நான் முன்னாடியே சொன்னேன், ரெசியூமை வச்சே வந்து யூ கேன் மேனிப்புலேட் யுவர் இன்டர்வியூவர். நான் என்ன கொஸ்டின் கேட்கணும் அப்படின்றது வந்து உங்க ரெசியூம் தான் தீர்மானிக்கும். ஈவன் தோ ஐ ஹாவ் சம் டெய்லர் மேட், எனக்கு நான் நிறைய கொஸ்டின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் போவேன். இந்த கொஸ்டின்ஸ் ஓகே, நான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இது, செகண்ட் கொஸ்டின் இது, இப்படின்றது தான் வந்து நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போவோம். எவ்ரி ஒன் வுட் பி ஹேவிங் இன் பேப்பர் ஆர் ஈவன் இன் த மைண்ட். ஆனா இந்த ரெசியூமை பார்க்கும் போதோ இல்லைன்னா வந்து நீங்க சொல்ற அந்த டெல் அபவுட் யுவர் செல்ஃப், இந்த 2 விஷயத்துல வந்துட்டு நீங்க எப்படி வேணா ஒருத்தனை மேனிபுலேட் பண்ணலாம். ஸோ தட் இஸ் ஆல்சோ எ ஸ்கில் யூ ஹேவ், யூ மஸ்ட் பொசஸ். பியூட்டிஃபுல் பாயிண்ட் ஆடட் சரேஷ். லெட்ஸ் மூவ் ஆன் டு தி இதுல நெக்ஸ்ட். ஒரு இன்னொரு எக்ஸாம்பிள் தரணும். இல்ல இதுல ஒரு எக்ஸாம்பிள், நீங்க டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப்னு சொல்லும்போது அவங்க கேட்பாங்க நீங்க ஏதாவது அரியர் வச்சிருந்தீங்க அப்படின்னாலும், ஸோ ஹவ் ஐ கவர்டுன்னு நான் சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்ல அரியர் வச்சிருந்தேன். ஓகே, பட் செகண்ட் அட்டம்ப்ட்ல ஐ காட் 86. ஸோ ஹை ஐ பொசிஷன் மை வீக்னஸ் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இது நான் வந்து டிசிஎஸ்ல பண்ணதுதான். எப்படி பண்ணேன் அப்படின்னா ஐ கேன் ப்ரௌட்லி சே ஐ எம் ஒன் ஆஃப் த பர்சன் who learned software engineering twice, so which will have more help to your organization. So while learning twice, I also secured 86 mark in software engineering position பண்ணேன். அப்ப ஒரு அரியரை கூட நீங்க எப்படி பாசிட்டிவா ப்ரொஜெக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், அவ்வளவுதான்.
ப்ரொவைடட் என்ன சாஃப்ட்வேர் இன்ஜினியர் கேள்வி கேட்டா நான் ஆன்சர் பண்ணுவேன், நீங்க அதுக்கு ப்ரிப்பேரும் பண்ணிக்கணும். ஸோ அந்த ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு தான் நான் அந்த பாயிண்ட்டை போட்டேன். தேங்க்யூ வெரி மச் அகெயின். வெரி வெரி எசென்ஷியல். ஏன்னா எல்லாருக்குமே வந்து ஒரு பெஸ்ட் ஒரு ஒரு கரியர் ஓரியன்ட் நம்பர்ஸ் இருக்குமான்னு தெரியாது. ஸோ நம்ம வந்து இன்க்ளூசிவா எல்லாருமே கவர் பண்ணணும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் ஆடிங் தட் ஆல்சோ. பி ஆனஸ்ட் ஆல்சோ. ஆனா அதை வந்து கொஞ்சம் டிப்ளமேட்டிக்கா சரி சொன்ன மாதிரி நெகட்டிவா பாசிட்டிவா எப்படி பேசணும் அப்படின்றதுமே வந்து we need to practice. மேபி அதையே வந்து நம்ம இன்னொரு செஷனா கூட பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இஃப் யூ வாண்ட் ப்ளீஸ் டூ லெட் அஸ் நோ என்னென்னலாம் வேணும் அப்படின்றத ஒரு சீரீஸ் மாதிரி கூட நம்ம பண்ணலாம் ஆக்சுவலா. ஸோ நெக்ஸ்ட் இஸ் ஹாபிஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட். இது வந்து எப்படி வந்து எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் டு ரெஸ்யூமோ அந்த மாதிரி தான் நான் வந்து இந்த ஹாபிஸ் அண்ட் இன்ட்ரெஸ்டையுமே நான் பார்ப்பேன். ஏன் அப்படின்னா நான் முன்னாடியே சொன்னேன்ல, கோடிங் மட்டும்தான் வந்து தேவையா இருந்தது என்னோட காலத்துல. ஆனா இப்போ நிறைய விஷயங்கள் தேவைப்படுது. ஏன்னா கோடிங்ன்றது வந்து இப்போ ஒரு மிஷின் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதுக்கு மேல நீ என்ன பண்ணுவ அப்படின்றது வந்து கண்டிப்பா நீங்க வந்து ஷோகேஸ் பண்ணியே ஆகணும். ஸோ இந்த ஒரு செக்ஷன் தான் அதுக்கான ஒரு விஷயம். ஸோ இப்போ சப்போஸ் நான் எங்க போட்டாலும் அடாப்ட் ஆயிடுவேன், அந்த ஒரு கேரக்டர் எனக்கு இருக்கு. பியாண்ட் த டெக்னிக்கல் கம்பிட்டன்ஸ் ஐ ஹாவ் குட் அடாப்ட் பண்ற ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கு. ஐ ஹாவ் குட் கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கு. ஐ கேன் கொலாபரேட் வித் அ டீம். நம்முடைய நாங்க வந்து இடம் பொட்டன்ஷியல் பேசும்போதே சொல்லியிருப்போம், இங்க இண்டிவிஜுவல் இன்டெலிஜென்ஸ்க்கோ இண்டிவிஜுவல் ஸ்கில்லுக்கோ இங்க வந்து ரொம்ப கம்மியான ஒரு இம்பார்ட்டன்ஸ். வென் இட் கம்ஸ் டு தி ஆர்கனைசேஷன் லெவல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஆப்வியஸ்லி யூ நீட் டு டீம் அப் வித் ஒரு ஆஃப்டோர் டீம் இருக்கும், ஆன்சைட் டீம் இருக்கும், கிளைண்ட் கிட்ட பேசணும், எல்லார்கிட்டையும் நீங்க வந்து கம்பைன் பண்ணி வேலை செஞ்சுதான் நீங்க ஒரு வேலையே முடிப்பீங்க. யாரா ஒருத்தர் நான் தான் எல்லா வேலையும் செய்யறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க பச்சையா போய் புழுறாங்கன்னு அர்த்தம். ஸோ இங்க வந்து அப்போ நீங்க எப்படி கொலாபரேட் பண்றீங்க, அந்த ஸ்கில் எனக்கு இருக்கு. நான் ப்ரோஆக்டிவ் ஸ்கில் வச்சிருக்கேன், லீடர்ஷிப் ஸ்கில் வச்சிருக்கேன், ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் வச்சிருக்கேன், எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் ஸ்கில் வச்சிருக்கேன். ஸோ இது எல்லாமே நீங்க வந்து ஒரு ரெஸ்யூம்குள்ள அடக்கணும் அப்படின்னா இந்த ஹாபிஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட் குள்ளதான் வந்து ஆகணும். ஸோ அப்போ என்னென்னலாம் நீங்க இப்ப நான் சொல்லிட்டேன்ல, ஆமா நீ சொல்றதெல்லாம் ஈஸி தான், ஆனா எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னும் போது சப்போஸ் நான் டெக்னிக்கல் கம்பெடன்சி நான் வச்சிருக்கேன் அப்படின்னும் போது லீட் கோட் அப்படின்ட்டு ஒரு 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 வெப்சைட் இருக்கு. இது எத்தனை பேருக்கு நான் காலேஜஸ்க்குலாம் போகும்போது நான் பசங்களை கேட்பேன், சிஎஸ்சி பசங்களுக்கோ ஐடி பசங்களுக்கோ கேட்பேன். ஸோ ஹவு மெனி ஆஃப் யூ ஆர் ஹேவிங் ஸ்கோர் இன் லீட் கோட் அப்படின்னு கேட்கும்போது பசங்களாம் திரு முடிப்பானுங்க. லீட் கோட்னா என்னன்னு கூட அவங்களுக்கு தெரிய மாட்டேது. ஸோ தட் இஸ் வெரி வெரி அன்பார்ச்சுனேட். அவங்கள நான் தப்பே சொல்ல மாட்டேன், இது முழுக்க முழுக்க காலேஜ் தப்பு, காலேஜில் இருக்கிற ப்ரொஃபசர்ஸ் தப்பு. என்ன அப்படின்னா வந்து இந்த பியாண்ட் தி சிலபஸ் அவங்களோட ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்லாம் எங்க போட முடியும் அப்படின்னா இந்த மாதிரி லீட் கோட்ல மட்டும்தான் காலேஜ்ல இருக்கும்போது பண்ண முடியும். when you come to the organization உங்களுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும், அங்க நீங்க சால்வ் பண்ணிக்கலாம் ரியல் டைம் பேசிஸ்ல. ஸோ அப்போ லீட் கோட்ன்றது ஒரு வெப்சைட், அதுக்குள்ள நீங்க போனீங்க அப்படின்னா வந்து அவங்க சீக்வன்ஸ் ஆஃப் நீங்க பிகினர் லெவல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் கொடுப்பாங்க. அந்த ப்ராப்ளத்தை நீங்க எப்படி அப்ரோச் பண்ணி முடிக்கிற, அது ஒன்னா முடிக்க முடிக்க உனக்கு ஒரு பாயிண்ட்ஸ் வந்து உனக்கு வந்து ஆட் ஆயிட்டே வரும். ஸோ இட் இஸ் அ கண்டினியூஸ் லேர்னிங் ப்ராசஸ். சப்போஸ் இஃப் யூ ஆர் இன் அ ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டார்ட் வித் பிகினர் லெவல். ஸோ உங்களோட ஃபோர்த் இயர்ல நீங்க கம்ப்ளீட் பண்ணும்போது யூ ஷுட் ஹேவ் அ குட் ஸ்கோர். அப்போ உங்களுக்கு ஆப்வியஸா என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் இப்போ உனக்கு காலேஜ் முடிச்சு வெளியில வரும்போதே உனக்கு இருக்கு. யூ ப்ரொஜெக்ட் தட் ஸ்கோர். எனக்கு லீட் கோல இத்தனை வச்சிருக்கேன், ஐ எம் சாம்பியன் இயர் அப்படின்ற மாதிரி நீங்க வந்து உங்க ரெஸ்யூம்ல போட்டீங்க அப்படின்னா who is going to ask you any question? அந்த லீட் கோட் ஸ்கோரே போதும். நம்ம கொஸ்டின் நானா இருந்தேன் அப்படின்னா வந்துட்டு வித்தவுட் ஆஸ்கிங் எனி கொஸ்டின் ஐ வில் செலக்ட் யூ டெஃபினெட்லி பிகாஸ் ஐ வாண்டட் டு சேவ் மை டைம். ஸோ உங்களுக்கு லீட் கோட் இருக்கு, போதும்பா நீ வாப்பா அப்படின்ட்டு நான். அதே மாதிரி யூ ஷுட் ஹேவ் அ கிட்டப் ரெபாசிட்டரி. கிட்டப்ன்றது இன்னொரு ஒரு ஒரு கிளவுட் பேஸ்டு ஒரு அப்ளிகேஷன் அங்கே இருக்கு. ஸோ நீங்க என்னென்னலாம் ப்ரோக்ராம்லாம் நீங்க டெவலப் பண்றீங்களோ எல்லா ப்ரோக்ராம்ஸுமே நீங்க அங்க போயிட்டு ரெபாசிட்டரியில வச்சிங்க அப்படின்னா ஈவன் பிஃபோர் கம்மிங் அண்ட் டாக்கிங் வித் யூ ஐ கேன் கோ டு யுவர் ப்ரொஃபைல் அண்ட் நான் பார்க்கலாம் என்னென்ன ப்ரோக்ராம்ஸ்லாம் பண்ணியிருக்க, என்னென்ன அப்ளிகேஷன்ஸ் டெவலப் பண்ணியிருக்க, எத்தனை பேர்கிட்ட கொலாபரேட் பண்ணியிருக்க. ஆஸ் ஐ ஆல்ரெடி செட், நான் ஒரு ப்ராஜெக்ட்ல வேலை செய்யறேன் அப்படின்னும் போது யூ கேன் ஆல்சோ ஜாயின் மை ப்ராஜெக்ட். உங்களுக்கு இப்போ வந்து ஒரு ஃப்ரண்ட் அண்ட் தெரியும் அப்படின்னா ஐ கேன் கிவ் மை ப்ராஜெக்ட் யூ. ஓகே நீ ஃப்ரண்ட் அண்ட் நீ பண்ணிக்கோ, நீ வந்து பேக் அண்ட் பண்ணிக்கோ. ஈவன் ஐ கேன் டெலிகேட் மை டாஸ்க் டு யூ. அப்படின்னும் போது இயர் இட் செல்ஃப் யூ ஆர் கொலாபரேட்டிங் வித் தி பீப்புள்.
ஸோ அந்த கிட்டப்பை நீங்க வந்து ப்ரொஜெக்ட் பண்ணணும். எனக்கு கிட்டப் இருக்கு, எனக்கு லிங்க்டின் ப்ரொஃபைல் இருக்கு, அந்த மாதிரி. ஸோ எப்படி நீங்க அடாப்ட் பண்ணுவீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓகே பியாண்ட் த சிலபஸ். இப்போ ஏஐ எல்லாம் வந்துடுச்சு, எல்எல்எம்ஸ் எல்லாம் வந்துடுச்சு. அவுட் ஆஃப் மை கியூரியாசிட்டி நான் வந்து அதெல்லாம் லேர்ன் பண்றேன். வாட் எவர் ஐ லேர்ன் ஐ ஆல்சோ அப்ளைட் இன் மை பெட் ப்ராஜெக்ட். நான் சும்மா கிடையாது, அதெல்லாம் நான் பெட் ப்ராஜெக்ட்ஸ்ல அப்ளை பண்ணிருக்கேன். ஸோ இந்த பெட் ப்ராஜெக்ட் செக்ஷன் யூ ஹாவ் டு டெல் கம்யூனிகேஷன் ஸ்கில் எனக்கு எப்படி இருக்கு. ஐ ஹாவ் அ பிளாக். நான் ஒரு பிளாகர். நான் இப்போ நம்ம கேள்வியில பிரசன்ட் பண்ணிட்டு இருக்கோம் பாத்தீங்கன்னா, திஸ் இஸ் ஆல்சோ குட் ஸ்கில் டு ஹேவ். பிரசன்டேஷன் ஸ்கில் இருக்கு. நான் எப்படி வந்து எனக்கு தெரிஞ்சதை நான் ப்ரெசென்ட் பண்றேன், அதை நான் எப்படி தெளிவா நான் வந்து ஆர்டிகுலேட் பண்ணி மற்றவங்களுக்கு சொல்றேன். ஸோ இஃப் யூ ஹேவ் அ யூடியூப் ஆர் இஃப் யூ ஹேவ் அ யூடிமி சேனல், யூ நீட் டு ப்ரொஜெக்ட் தட் அண்ட் யூ கேன் ஆல்சோ டூ த பிளாகிங். ஸோ நான் வந்து டெக்னிக்கல் டாபிக்ஸ் இப்போ புதுசா வந்து விஷயம் வருது, ஏஐல வருது, குவாண்டம் கம்ப்யூட்டிங்ல வருது. ஸோ அதை பத்தி உங்களுக்கு என்ன புரியுதோ, நீங்க வந்து பெரிய பிஹெச்டி லெவலுக்கு எல்லாம் போக தேவையில்லை. வாட் எவர் யூ அண்டர்ஸ்டுட் அதை நீங்க வந்து ஒரு ஆர்டிக்கலா எழுதி யூனிட்டி பப்ளிஷ், அது போதும். ஸோ when you do this continuously, obviously your knowledge on those topic will improve and the language as English it will articulation will improve. இதை நீங்க வந்து அசால்ட்டா நான் வந்து இது கம்யூனிகேஷன் ஸ்கில் வச்சிருக்கேன், பிளாக் வச்சிருக்கேன். ஸோ நீங்க ஜஸ்ட் லைக் தட் உங்க ரெசியூம்ல வந்து ஐ ஹாவ் குட் கம்யூனிகேஷன் ஸ்கில், ஐ ஹாவ் குட் லீடர்ஷிப் ஸ்கில், இதுதான் ஜென்ரிக்கான வகையில நம்ம போடுறது. அதை தாண்டி என்ன பண்ணலாம்னா, எப்படி நான் அதை வந்து எனக்கு குட் கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்குன்னா ஐ நீட் டு ஜஸ்டிஃபை பை ஷோ கேசிங் மை பிளாக். இந்த மாதிரி விஷயம். லீடர்ஷிப் ஸ்கில் இருக்குன்னா ஐ ஹாவ் அ கிளப், ஐ ரன் அ கிளப் கால் கேள்வி, வேர் வீக் ஆன் வீக் வி டாக் அபவுட் புக்ஸ், வீக் ஆன் வீக் ஐ டாக் அபவுட் தி அப்கமிங் டெக்னாலஜிஸ். அப்படின்னும் போது வந்து ஐ ஹாவ் நான் ஒரு ப்ரோஆக்டிவா இருக்கேன், அதை பத்தி நாங்க டிஸ்கஸ் பண்றோம். வென் யூ டிஸ்கஸ் வித் அதர் பீப்புள், அங்க வந்து ஒரு கொலாபரேஷன் நடக்குது, கலெக்டிவ் இன்டெலிஜென்ஸ் வருது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நீங்க ப்ரொஜெக்ட் பண்ணலாம் ஆக்சுவலா. ஸோ ஹியர் லிசனிங் மியூசிக் அண்ட் சிங்கிங், டான்சிங், ஆக்டிங், ஹேண்ட் கிராஃப்ட் அண்ட் ஹோம் டெக்கர். நீங்களே சொல்லுங்க, இந்த 6 ஹாபிஸை வச்சு ஒரு ஐடி கம்பெனிக்கு என்ன மாதிரி உதவியா இருக்க போகுது? நம்பர் 1. இல்லை அப்படின்னா இது உங்க ரெசியூமை எப்படி எலிவேட் பண்ண போகுது? ஸோ திஸ் மிஸ்டேக் ஈவன் ஐ டிட். நான் வந்து டான்ஸ் காம்படிஷன்ல வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கினேன். நான் வந்து நிறைய தம்சராட்ஸ்லாம் வின் பண்ணி ஐம் கிங் ஆஃப் தம்சராட்ஸ்ன்னு போட்டேன். ஸோ அது எல்லாமே வந்து ஒரு ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் போடலாம். இல்லைனா நான் ஒரு 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 ஆக்டிங் ஓரியன்டா நான் வந்து ஒரு ரெஸ்யூம் ப்ரிப்பேர் பண்ண போறேன்னா போடலாம், தட் இஸ் ஃபைன். பட் ஐடில ஏன் போடணும் அப்படின்றது வந்து திஸ் டசன்ட் ஆட் எனி வேல்யூ டு மை ரெஸ்யூம்ன்றது என்னோட கருத்து. சரேஷ். ஓகே, ஸோ நம்பர் 1 வந்து hobbies and interest should go to the last page or last action item. ஓகே, ஃபர்ஸ்ட் பேஜ்ல இருக்கக்கூடாது. ரெண்டாவது வந்து ஈவன் தோ வி ஆர் லிசனிங், மியூசிக், சிங்கிங், நமக்கு லிசனிங் பிடிக்கும் அப்படின்னா how you can change it is like you can just say I listen to the following so and so tech podcast, I listen to Lex Fridman, I listen to கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல யாருன்னா பெரிய நீங்க எங்க ஃபாலோ பண்றீங்களோ அவங்களோட பாட்காஸ்ட் நான் லிசன் பண்றேன் அப்படின்னு போடுங்க. லிசன் பண்ணதுக்கு அடுத்து அதை நீங்க அப்படியே கன்வெர்ட் பண்ணுங்க. நான் லிசன் பண்ணதை எனக்கு என்ன அளவுக்கு புரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எய்தர் ஐ டூ பிளாகிங் ஆர் ஐ வில் டூ ட்வீட்டிங் ஆர் லைக் நீங்க ஆக்டிவா எங்க இருக்கீங்க, ஃபோரம்ல இல்ல லிங்க்டின்ல போஸ்ட் போடுறீங்களோ அது மாதிரி எங்கேயாவது நீங்க படிச்சதை உங்களுக்கு எப்படி புரிஞ்சிருக்கு, நம்மளுக்கு ஏற்ற மாதிரி எப்படி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி சொல்ல முடியும், உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ற மாதிரி நீங்க ஷேர் பண்ணுவீங்க, அதை வந்து நீங்க போடலாம். இன்னும் பெட்டர் வந்து நீங்க யூடியூப் வீடியோ கூட ப்ரெசென்ட் பண்ணலாம், அதை நீங்க உங்க ப்ரொஃபைல் ஆட் பண்ணிக்கலாம். தட்ஸ் நம்பர் 2. நம்பர் 3, ஓகே, அஃப்கோர்ஸ் நீங்க உங்களோட என்டர்டைன்மெண்ட்டை இந்த தேர்ட் பாயிண்ட்டை நீங்க போடலாம். லைக் ஐ லைக் டு ஸ்பெண்ட் சம் டைம் இன் என்டர்டைன்மெண்ட் ஃபார் ரிலாக்ஸேஷன் பர்பஸ் அப்படிங்கிற மாதிரி போடலாம். ஆனால் அது வந்து ஹாபிஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட்ல வரக்கூடாது. ஓகே, ஏன் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட், உங்களோட இன்ட்ரெஸ்ட் வந்து அந்த ஜேடி அகைன்ட் அதுக்கு அலைண்டா இருக்கணும். அலைண்டா இல்லாம இன்ட்ரெஸ்ட் அதுக்கு ஆப்போசிட்டா இருந்தா என்ன ஆகும்னு பாருங்க. ஸோ ஐ வுட் ப்ரிஃபர் யூ டு இன்ஸ்டெட் ஆஃப் புட்டிங் ஹாபிஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட், நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா கோ கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு பூபதி சொன்ன மாதிரி லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் leisure அதெல்லாம் போடலாம். activities would be the best one, not even leisure activities.
அந்த அகாடமிக் ஸ்கில்ஸ்லாம் சொன்னால அது இங்க வராது, அது கோ கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் வந்துடும். அங்க வந்துடும். இதை வந்து நீங்க லெஷர் டைம் ஆக்டிவிட்டிஸ்னு போட்டுட்டீங்க அப்படின்னா நான் கண்டிக்க மாட்டேன். நீங்க இது லெஷர் டைம்னு போட்டு இந்த 3மே போட்டிருந்தாலும் ஐ ஒன்ட் ஃபீல் பேட் அபவுட் இட். பட் ஆனா இது வந்து ஒரு ஹாபி அண்ட் இன்ட்ரெஸ்ட்னு போட்டீங்கன்னா தட்ஸ் டேக்கிங் இன் டிஃபரெண்ட் டைரக்ஷன். இன்டர்வியூரா பார்க்கும்போது ஒருத்தன் வந்து வேற மாதிரி இன்ட்ரெஸ்ட் போட்டிருப்பான். நான் பிளாக் பண்ணேன், லீட் கோட் பண்ணேன், இது பண்ணேன், அது பண்ணேன் அப்படின்ட்டு. பட் லீட் கோட்னா எங்க போடலாம் அப்படின்னா, இப்ப அடுத்து போட்டிருக்கீங்க பாத்தீங்களா, லைக் லாங்குவேஜஸ் நோன்னு. அப்ப நான் லீட் கோட்ல ஐ ஹவ் சால்வ் 30 ப்ராப்ளம்ஸ், இதான் என்னோட ப்ரொஃபைல் ஸ்கோர்னு நீங்க போடலாம். ஓகேவா? அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கிட்டப் ப்ராஜெக்ட் பண்ணிருக்கீங்களா சி யூஸ் பண்ணி, அதை போடுங்க. அது நான் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அப்ப என்ன ஆகும், நான் உனக்கு ரிட்டன் டெஸ்ட் கூட வைக்க மாட்டேன். இங்கே எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணி பார்த்துட்டு ஓகே இந்த ஸ்கில் இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு டைரக்டா டெக்னிக்கல் ரவுண்ட் கூட போகலாம். ஸோ தோஸ் ஆர் த பாசிபிலிட்டிஸ். நம்ம இன்னும் இந்த டேபிள் போடல, அதனால ஐ வில் லீட் சம் டைம் ஃபார் த டேபிள். நீ சொன்னதுக்கு அப்புறம் நான் டேபிள் போறேன். ஸோ தட்ஸ் ஹவ் யூ நீட் டு பொசிஷன். டோன்ட் புட் ஹாபிஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட், இன்ஸ்டெட் புட் கோ கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் அண்ட் லெஷர் டைம் ஆக்டிவிட்டிஸ். Thank you, Suresh. Yeah, let's move on to another important section of your resume. Particularly நீங்க ஒரு ஐடி ஜாப் போடுறீங்க அப்படின்னா இது இல்லாம முழுமை அடையாது. ஸோ மோர் தென் ஐ வுட் சே லைக் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன். ஏன்னா இப்போ உங்களுக்கு என்ன தெரியும், கோடிங் லாங்குவேஜ், கோடிங் ஸ்கில் என்ன தெரியும், லாங்குவேஜ் ஸ்கில் என்ன தெரியும் அப்படின்றத நீங்க போட போறீங்க. விச் இஸ் வெரி எசென்ஷியல், பியூட்டிஃபுல்லா இங்க போட்டிருக்காங்க. ஆனா இதுல கொஞ்சம் ஆட் ஆன் பண்ணலாம், இதுல இன்னும் கொஞ்சம் வந்து சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சேன் அப்படின்னா ஐ திங்க் இட் டுக் சம் ஸ்பேஸ், நிறைய ஸ்பேஸ் எடுத்துருச்சு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ டேபிளர் காலம் இல்லாம வேற ஒரு வழியில அதை பண்ணிருக்கலாம். நம்பர் ஒன், திஸ் இஸ் ஜஸ்ட் ஏஸ்தெட்டிக் ஐம் சேயிங், நத்திங் ராங் இன். ஒருத்தருக்கும் ஒரு டேஸ்ட் இருக்கும், பட் மை டேஸ்ட் வுட் பி டேபிள் வேணாம் அப்படின்றது. ரெண்டாவது என்னன்னா ஐ ஜஸ்ட் ஹேவிங் சம் ப்ராப்ளம் வித் திஸ் பேசிக், இன்டர்மீடியட் அண்ட் எக்ஸ்பர்ட். ஏன் அப்படின்னா இது ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் போடலாமா அப்படின்றது வந்து எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. இட் குட் பி வெரி சப்ஜெக்டிவ். ஓகேங்களா? ஸோ என்ன பர்சனலா நான் கேட்டேன் அப்படின்னா ஐ திங்க் ஐ வுட் அவாய்ட் திஸ். ஏன் அப்படின்னா இப்போ இந்த இடத்துல வந்துட்டு ஒரு HTML இன்டர்மீடியேட் அண்ட் SQL MongoDB கசாண்ட்ரான்றது இன்டர்மீடியேட் அப்படின்னு போடும்போது பர்சனலா நான் சொல்றேன், எனக்கு வந்து இந்த SQL MongoDB இதெல்லாம் நான் வேலை செஞ்சதே கிடையாது. ஓகேங்களா? ஸோ ஏன்னா என்னோட ஸ்ட்ரீம் வேற, எனக்கு வேலை செஞ்சது இல்லை. ஆனால் இன்டர்மீடியேட் போட்டிருக்கீங்க. ஸோ அப்போ என்ன அப்படின்னா எனக்கு ஒரு ஈகோ தட்டுது. ஓகேங்களா? எனக்கு இது தெரியவே தெரியாதான்னு நீங்க இன்டர்மீடியேட் போட்டிருக்க, தட் டு ஏ காலேஜ் ப்ரெஷர். அப்படின்னும் போது எனக்கு ஈகோ தட்டியே நான் என்ன பண்ணுவேன்னு பாத்தீங்கன்னா கூகுள் இன்டர்மீடியட் லெவல் கொஸ்டின்ஸ்லாம் எடுத்து உங்களை நான் கேள்வி கேட்க ஆரம்பிப்பேன். ஜஸ்ட் பிகாஸ் நீ போட்டதுன்றது, நம்மளே சொன்ன மாதிரி ரெஸ்யூம்ல நீங்க என்ன போடுறீங்களோ அதை வச்சுதான் கொஸ்டின்ஸ் வரும். ஆனா இந்த இடத்துல நீங்க இன்டர்மீடியட் போட்டிருக்கீங்க அப்படின்னா என்னோட டெஃபினேஷன் ஆஃப் இன்டர்மீடியட்னா என்ன அப்படின்னா நீங்க ஒரு கம்பெனில சேர்ந்து ஒரு 5 வருஷம் கழிச்சு நீங்க என்ன எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்றீங்களோ அதுதான் இன்டர்மீடியட் அப்படின்னு நினைப்பேன். ஸோ இது என்னோட புரிதல். ஆனா நீ காலேஜ்லயே நீ இன்டர்மீடியட் போடும்போது நீங்க சூப்பர் ஸ்டாரா கூட இருக்கலாம். முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்க ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்தே நீங்க வந்து நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ணிருக்கலாம், நிறைய ப்ராஜெக்ட்ஸ் நீங்க டெவலப் பண்ணிருக்கலாம். அப்படி நீங்க பண்ற பட்சத்துல நீங்க இன்டர்மீடியட் லெவலுக்கும் வந்திருக்கலாம். ஸோ ஆனா இதை வச்சே கேள்விகள் வரக்கூடும் அப்படின்றது என்னோட ஒரு கருத்து. அப்போ நீங்க நிஜமாலே இன்டர்மீடியட் லெவல்ல இருந்தீங்க அப்படின்னா அந்த கேள்விக்கு நீங்க ஆன்சர் பண்ணிட்டீங்க அப்படின்னா வெல் அண்ட் குட், யூ வில் கோ த்ரூ. அப்படி இல்லை அப்படின்னா இந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்துக்காகவே நீங்க மாட்டுவீங்க. ஸோ இது வந்து என்னோட கருத்து. ஸோ இது எப்படி போடலாம், எப்படி ஹேவிங் செட் திஸ் எப்படி சேஞ்ச் பண்ணலாம் பாத்தீங்க அப்படின்னா rather than using basic, intermediate and expert level நீங்க என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா ப்ரொஃபிஷியன்சி லெவல் போட்டுக்கலாம், இல்ல ப்ராக்டிக்கல் எக்ஸ்போஷர் ஆர் ப்ராஜெக்ட் அலைன் இந்த மாதிரி. அதாவது நான் வந்து இது யூஸ் பண்ணிருக்கேன், ஐ ஹவ் யூஸ்ட் பைத்தான் இன் பெட் ப்ராஜெக்ட், ஐ ஹவ் ஹேண்ட்ஸ் ஆன் இன் HTML. இந்த மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் ஒரு சாஃப்டான டோன்ல நம்ம வந்து போடலாம் அப்படின்றது வந்து என்னோட ஒரு கருத்து. சுரேஷ், நீ என்ன சொல்ல வர? ஃபர்ஸ்ட் நம்ம ஃப்ரெஷர்னு பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கும்போது நான் உங்களை வந்து இன்டர்வியூ பண்ண வரும்போதே நீங்க காலேஜ் முடிச்சு வரீங்கும் போது உங்ககிட்ட பேசிக் ஸ்கில்ஸ் இருக்குன்னு தான் நினைச்சிட்டு வருவேன். அப்ப நீங்க இன்டர்மீடியட்னு போட்டுட்டீங்க அப்படின்னா நீங்க உண்மையிலேயே உங்களை ஒழுங்கா எவாலுவேட் பண்ணிருக்கீங்களா இன்டர்மீடியட்னு சொல்லிட்டு நான் கொஸ்டின்ஸ் வந்து ஹார்டா ஃப்ரேம் பண்ணுவேன். அப்ப எடுத்துடனே ஹார்டா ஃப்ரேம் பண்ணும்போது உங்களுக்கு ஆன்சர் தெரிலன்னு வச்சுக்கோங்க, அந்த ஒரு 20 மினிட்ஸ்ல உங்களுக்கு ஆன்சர் தெரிலன்னா நீங்க நர்வஸ் ஆயிடுவீங்க.
ஹவு டு யூ ஃபீல் ரிமைனிங் 30-40 மினிட்ஸ் உங்களால பெட்டரா பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா? ஸோ அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம கொடுக்கவே கூடாது. ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா, யூ டோன்ட் நீட் டு சே பேசிக் இன்டர்மீடியட் எக்ஸ்பர்ட். அஸ் பூபதி செட் ஸ்கில் செட்னு போட்டுக்கோங்க. போட்டுட்டு இது ப்ரோக்ராமிங், இது ஃப்ரேம் ஒர்க், இதுனா எனக்கு தெரியும் அப்படின்னு போட்டுட்டு ஜஸ்ட் நேம் இட் எனஃப், அவ்வளோதான். ஓகே, நாங்கள் இன்டர்வியூவர் கேள்வி கேட்கும்போது சிம்பிளா கேட்போம். அப்போ நீங்க எக்ஸப்ஷனலா இன்டர்மீடியட் லெவல் ஆன்சர் கொடுக்கும்போது உங்க கிராஃபை நான் லோவர்ல இருந்து நீங்க ஹையரா போடும்போது எனக்கு மேல போகும். இது எப்படி இருக்கு? அதுக்கு பதிலா நீங்க ஹையா செட் பண்ணிட்டு கீழே போனா எப்படி இருக்கும்? ஸோ அப்போ ஐ ஃபீல் மோர் பாசிட்டிவ் இன்டர்வியூவரா. இப்போ இன்னும் நிறைய இது பண்ணுவேன். அப்போ பின்னாடி நீங்க தப்பு பண்ணா கூட ஐ ஃபீல் ஓகே, அங்க நல்லா பண்ணியிருக்காங்க, யூ கேன் கவர் அப் டியூரிங் த ட்ரைனிங் பீரியட் ஆர் அதர் பீரியட் அப்படின்னு தோணும். ஸோ தட் இஸ் த நம்பர் ஒன் ரீசன் நம்ம இது 3 போடக்கூடாது. ஒன்று. ரெண்டாவது, லைக் சீனியர் பீப்புள்னு வச்சுக்கோங்க, 5 to 10 இயர்ஸ் வராங்க. அப்போ அவங்க பேசிக் இன்டர்மீடியட் எக்ஸ்பர்ட் போட்டிருக்காங்க. அதே சமயம் ஹையர் சேலரி கோட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. வர இன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, இன்டர்வியூருக்கு அவன் ஹை சேலரி போட்டிருக்கான், அதுல என்ன எக்ஸ்பர்ட்னு போட்டிருக்கான். உண்மையிலேயே அதுக்கு அவன் ஒர்த்தாங்கிற அளவு கேள்வி கேள்வி எனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் வரும். அப்ப என்னோட கொஸ்டின்ஸ் எப்படி மாறும்னு பாருங்க. அப்ப அந்த கொஸ்டின்ஸ் போடும்போது கடைசியில நான் எவாலுவேட் பண்ணிட்டு, நீங்க ஈவன் தோ 10 இயர்ஸ் ஒர்க் பண்ணாலும் நீங்க இதெல்லாம் ஹையா போட்டு ஹை சேலரி கோட் பண்ணப்ப நான் இதெல்லாம் பண்ணிட்டு நான் கடைசியில ஃபீட்பேக் எப்படி கொடுப்பேன்னா, ஈவன் தோ he have worked 10 to 12 years of experience and still feel he is somewhere in the சாஃப்ட்வேர் இன்ஜினியர் டு சீனியர் இன்ஜினியர் டிரான்சிஷன் சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். ஏன் அப்படின்னா அது எல்லாத்துக்கும் காரணம் இதுதான். யூ கேவ் டூ இம்பார்ட்டன்ட் திங்ஸ். ஏன்னா ஹையர் லெவல் போகும்போது உங்களோட எக்ஸ்பெக்டட் சேலரி கேட்பாங்க. நீங்க பிக் நம்பர்ஸ் கொடுக்க கூடாது. அதுக்கு பதிலா நான் இவ்வளோ வாங்குறேன், ஐம் எக்ஸ்பெக்டிங் இந்த ரேஞ்ச் ஆஃப் 20 to 25% போது 30-40 அந்த ஒரு மார்க்கெட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டீங்க அப்படின்னா தட்ஸ் டிஃப்ரெண்ட். ஆனா நான் பாக்குறது நிறைய பேர் எக்ஸாக்ட் நம்பர் போடுறீங்க. ஓகே, ஸோ அப்போ எக்ஸாக்ட் நம்பர் போடும்போது எங்களுக்கு ஹையர் பண்ணும்போது இவன் அவ்வளோக்கு ஒர்த்தான்னு பார்க்குறாங்க. இல்லைங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் லூசிங் த ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ தட்ஸ் ஹவ் திஸ் பேசிக் இன்டர்மீடியட் எக்ஸ்பர்ட் வில் லைக் அஃபெக்ட் த ரெஸ்யூமே. ஹேவிங் செட் திஸ், நான் பூபதி சொன்ன மாதிரி தான் நான் என்னோட ரெஸ்யூம் போட்டிருந்தேன் when I was starting. லைக் இதெல்லாம் ஐ ஹாவ் ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் த்ரூ த கரிக்குலம் ஆக்டிவிட்டி அப்படின்னு போட்டிருப்பேன். சர்டன் ஸ்கில் செட்ஸ் நான் இன்டர்மீடியட்னு போடாம ஐ ஹவ் பார்ட்டிசிபேட்டட் இன் த வெப் டிசைனிங் டீபக்கிங் காம்படிஷன் தேட் by solving different problem and challenges and winning few prizes which gave like more interesting experiences or like add-on நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் அதில் கிடைச்சிருக்கு. ஸோ ரேதர் தென் அவுட் ஆஃப் சிலபஸ் போய் அதனால் லேர்ன் பண்ணும்போது ஐ ஃபீல் லைக் திஸ் ஹவ் கிவன் மீ மோர் கான்ஃபிடென்ஸ் டு கான்ஃபிடென்ட்லி டூ த ப்ரோக்ராமிங் அப்படின்னு நம்ம பேசுறப்ப அதை எலிவேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படிதான் நம்ம லிங்க் பண்ணணும். நம்ம ஒரு ஸ்கில் போட்டோம்னா அதுக்கு ஒரு லிங்கிங் இருக்கணும். Thank you, Suresh. Again, we move on to the yet another important section, project description. ப்ராஜெக்ட் இல்லாம ஒரு ரெஸ்யூம் இருக்கவே கூடாது. ஏன் அப்படின்னா நம்ம போன செக்ஷன்ல பார்த்த அந்த லாங்குவேஜ் ஸ்கில்ஸ், ப்ரொஃபிஷியன்சி எல்லாமே நீங்க எங்க ஜஸ்டிஃபை பண்ண போறீங்க அப்படின்னா ப்ராஜெக்ட்ல தான். இதர் இட் பி மெயின் ப்ராஜெக்ட் ஆர் பெட் ப்ராஜெக்ட் ஆர் மினி ப்ராஜெக்ட், வாட் எவர் இட் இஸ், அதை தான் நீங்க எடுத்துட்டு இங்க போடணும். ஸோ அப்போ நம்மளே சொன்னல, நீங்க அந்த மார்க்ல போடுற இந்த ஸ்கூல்ல போடுற அந்த மார்க்ஸ், மீதி அந்த தேவையில்லாத அந்த ஐட்டம்ஸ் எல்லாமே நீங்க ரிமூவ் பண்ணிட்டு என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க இந்த ப்ராஜெக்ட் டிஸ்கிரிப்ஷன்ல தான் கான்சென்ட்ரேட் அதிகமா பண்ணணும். இங்கதான் ஸ்பெசிஃபிக்கா உங்களை நீங்களே ஹைலைட் பண்ணிக்கணும். ஏன் அப்படின்னா நீங்க எந்த ஸ்கில் எல்லாம் போட்டிருக்கீங்களோ அதை நீங்க எங்கெல்லாம் அப்ளை பண்ணிருக்கீங்க, அப்ளிகேஷன் ஓரியன்டா நீங்க எங்க அப்ளை பண்ணிருக்கீங்கன்றது நான் இங்க ப்ராஜெக்ட் டிஸ்கிரிப்ஷன்ல தான் பார்ப்பேன். அப்போ என்னோட கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கும்னா, எப்படி டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப் அப்படின்றது டிஃபால்ட் ஃபர்ஸ்ட் கொஸ்டினா இருக்கோ, த செகண்ட் டிஃபால்ட் கொஸ்டின் வுட் பி ஓகே பிரீஃப் அபவுட் யுவர் ப்ராஜெக்ட் அப்படின்றது தான் செகண்ட் கொஸ்டினாவே இருக்கும். ப்ரிடாமினன்ட்லி நான் எல்லாமே இப்படிதான் பண்ணுவேன். ஸோ நீங்க ப்ராஜெக்ட் டிஸ்கிரிப்ஷன் ஒழுங்கா பண்றீங்க, ப்ராஜெக்ட் எக்ஸ்பிளைன் பண்றீங்க, இந்த ஓவர்வியூ ஆஃப் த ப்ராஜெக்ட், அந்த ப்ராஜெக்ட்ல ஒரு 4 பேர் வேலை செஞ்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க எந்த எந்த இடத்த நீங்க எடுத்தீங்க, பேக் எண்ட்ல வேலை செஞ்சீங்களா, ஃப்ரண்ட் எண்ட்ல வேலை செஞ்சீங்களா, டேட்டா பேஸ்ல வேலை செஞ்சீங்களா, இல்ல என்ன மாதிரி உங்களோட ஸ்கோப் இருந்தது,
இப்போ சப்போஸ் நீங்க வந்து பேக் எண்ட்ல தான் வேலை செஞ்சீங்க அப்படின்னா வாட் ஆர் தி லாங்குவேஜஸ் யூ ஹேண்டில் இன் தி பேக் எண்ட் அப்படின்றது தான் விஷயம். ஏன்னா ஒருத்தரால நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஒருத்தரால எதுவுமே ஃபுல்லா பண்ண முடியாது. அகைன் அண்ட் ரிப்பீட் ஈவன் இஃப் யூ கோ டு த ஜாப் அங்கேயுமே உங்களுக்கு ஒரு டீம் இருக்கும். ஸோ அதனால ரெசியூம்ஸை வந்து இண்டிவிஜுவலா நான் எல்லாத்தையும் பண்ணிட்டேன் அப்படின்னு போடாதீங்க. போட்டீங்கன்னா அதுவே உங்களுக்கு பேக் ஃபயர் ஆகும். ஸோ அப்போ எனக்கு இதுல ஒரு முரண் இருந்தது. அப்போ டெக்னாலஜி இன்வால்வ்ன்றது வந்து டைப் ஸ்கிரிப்ட், ஆங்குலர் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆனா லாங்குவேஜ் நோன்றதுல வந்து அந்த பர்டிகுலர் ஸ்கில்ஸ் இல்லை அப்படின்னும் போது இங்க ஒரு மிஸ்மேட்ச் இருக்கு. அது ஒரு இது வந்து இது வந்து மிஸ் பண்ணிட்டாங்களா இல்ல எப்படி அப்படின்றது வந்து ஒரு கன்ஃபியூஷன் இங்க இருக்கு. அப்ப இதுவே ஒரு கேள்வியா கேட்கப்படும். அதே மாதிரி அகைன் இட்ஸ் டூ ஜென்ரிக் டு மீ டு அண்டர்ஸ்டாண்ட். இது வந்து ஒரு அப்டிராக்ட். நானும் அதை தான் பண்ணியிருக்கேன். திரும்பி திரும்பி நான் சொல்லுவேன், நானுமே இந்த தப்பை செஞ்சேன். அப்போ என்னன்னா அடிக்கிறதுக்கு பால்மாற பண்ணிட்டு என்ன பண்ணேன்னா ஆல்ரெடி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருப்போம், அதுக்கு வந்து அப்டிராக்ட்லாம் கொடுத்துருப்போம். அந்த அப்டிராக்டை காப்பி பண்ணி இங்க ஒரு பேஸ்ட் போட்டுறது அப்படின்னும் போது எனக்கு வந்து என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா இதுல நீங்க என்ன பண்ணீங்க, உங்களுக்கு வாட் ஆர் த சேலஞ்சஸ் யூ ஃபேஸ்ட், ஹவ் யூ ஓவர் கம் தட் சேலஞ்சஸ், அந்த சேலஞ்சில இருந்து நீங்க என்ன லேர்ன் பண்ணீங்க, இதுல என்ன உங்களுக்கு லாங்குவேஜ் இன்ட்ரெஸ்ட் இருந்தது, இதெல்லாம் தான் ஐ வாண்டட் டு லேர்ன். ஆனா இந்த இடத்துல ஜென்ரிக்கா இருக்கிற பட்சத்துல இது எதுவுமே தெரியலன்னும் போது ப்ராபபிலிட்டி ஆஃப் ரிஜெக்ஷன் நிறைய இருக்கும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு கேள்விகள் நிறைய ஜென்ரிக்கா தூவப்படும். சப்போஸ் நீங்க வந்து பேக் எண்ட்ல மட்டும் தான் ஒர்க் பண்ணிருக்கீங்க, பட் த கொஸ்டின்ஸ் வில் கம் ஃப்ரம் தி ஃப்ரண்ட் அண்ட் ஆல்சோ. ஏன்னா நீங்க அதை சொல்லவே இல்லைல்ல. ஆனா எனக்கு ஃப்ரண்ட் அண்ட் தான் தெரியும் அப்படின்னும் போது ஐ அசியூம் ஓகே சின்ஸ் ஐ நோ ஃப்ரண்ட் அண்ட் ஐ எம் கோயிங் டு எவாலுவேட் திஸ் கேண்டிடேட் பை ஆஸ்கிங் கொஸ்டின்ஸ் ஃப்ரம் த ஃப்ரண்ட் அண்ட். ஆனா உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்டே தெரியாது, நீங்க பண்ணவே இல்லை, உங்க ஃப்ரெண்டு தான் பண்ணிருக்கான், அதான நீங்க ஸ்பெசிஃபை பண்ணவே இல்லை. ஸோ விச் இஸ் உங்களுக்கு வந்து இது ஒரு மைனஸ் பாயிண்டாவே உங்களுக்கு அமைஞ்சிடும். ஸோ நீங்க என்ன செஞ்சீங்களோ அதை ஹைலைட் பண்ணணும் அப்படின்றது என்னோட கருத்து. சுரேஷ். Suresh, I think you are mute. ஓகே ஓகே. ஸோ இந்த இடத்துல வந்து ப்ராஜெக்ட் டிஸ்கிரிப்ஷன் வந்து எப்போதுமே 2 பாயிண்ட் தான் இருக்கணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து அது என்ன ப்ராஜெக்ட்டுங்கிறத உங்களுக்கு ஒன் லைன்ல சொல்ல தெரியணும். செகண்ட் பாயிண்ட் அந்த ப்ராஜெக்ட்ல நீங்க என்ன பண்ணீங்க, ஓகே, அதை ஒரு 1 பாயிண்ட்ல சொல்ல தெரியணும். அவ்வளவுதான். ஏன் அப்படின்னா நீங்க இதான் பண்ணீங்க அப்படின்னா நீங்க மேல ஆல்ரெடி டூல்ஸ் போட்டுட்டீங்க அந்த ப்ராஜெக்ட்ல என்ன ஒர்க் பண்ணிருக்கோம் அப்படின்ட்டு. அப்ப நான் இதை பண்ணேன்னு சொல்லும்போது அஸ் அ இன்டர்வியூவரா எனக்கு தெரியும் நீங்க இதை பண்ணேன்னு சொல்லிட்டு இந்த டூல் இந்த டெக்னாலஜி வச்சு இது பண்ணிருக்காங்க அப்படிங்கிறப்ப வி வில் கோரிலேட், ஓகே இது தெரிஞ்சா இதை வச்சு பண்ணிடலாம் அப்படின்ட்டு. ஏன் அப்படின்னா எனி ரெஸ்யூம் பிஃபோர் இன்டர்வியூவிங் ஸ்பெஷலி மீ ஐ வில் ஸ்பெண்ட் க்ளோஸ் டு 20 to 30 minutes. ஓகேவா? இது எல்லாத்தையும் டைசெக்ட் பண்ணி நான் ஒரு ஒன் நோட்ல பாயிண்ட் எடுத்து வச்சுட்டு உங்களை எங்கெங்க கேட்கணும் எங்க கேட்க கூடாதுன்றதுல தான் நான் வருவேன். முக்காவாசி when I go and interview someone, I have a mindset of I want to take you in. அதுக்கு ஏதாவது பாயிண்ட் இருக்கா, ஸ்கோர் இருக்கா அப்படிங்கதான் பார்ப்பேன். அதுக்கு இல்லாத பட்சத்துல தான் ஐ கேனாட் பாஸ் யூ இன் அப்படின்னுவேன். ஸோ அப்ப இந்த ப்ராஜெக்ட்ல பூபதி சொன்ன மாதிரி தான் எல்லாரும் நான் இதே பண்ணணும், நான் கேள்வி கேட்டா தெரியாது. அப்போ ஒய் ஆர் யூ டூயிங் லைக் திஸ்? அஸ் அ ஃப்ரெஷர் உன்னோட எக்ஸ்பீரியன்ஸுக்கு ஐ எம் வெரி வெல் நோ. நீங்க ஒரு டீமா தான் பண்ணிருப்பீங்க, ஒரு கைடன்ஸ் பண்ணிருப்பீங்க, யாராவது கைடன்ஸ் பண்ணாங்க இவங்க பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஒரு கர்டசிக்காவது நீங்க வந்து இவங்க ஹெல்ப் பண்ணாங்கன்னு சொல்லணும். தோஸ் ஆர் ஆல் சம் குட் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ அதெல்லாம் நீங்க சொல்லும் போதே பண்ணலாம். இப்போ இந்த ப்ராஜெக்ட் இருக்கும்போது என்னோட ப்ரொஃபஸர் கைட் பண்ணாங்க, இந்த பாட்டை எனக்கு தெரியாத போது இவங்க ஹெல்ப் பண்ணாங்க, இவங்க ஹெல்ப் பண்ணாங்க, இதே மூலமா தான் லேர்ன் பண்ணேன், இந்த யூடியூப் வீடியோ இதெல்லாம் பார்த்து தான் லேர்ன் பண்ணேன், இது கோர்ஸ் பண்ண லேர்ன் பண்ணேன். ஸோ அதெல்லாம் நீங்க பாயிண்ட்ஸா எழுத தேவையில்ல, பட் நீங்க ப்ரிப்பேர் பண்ணணும். அந்த இதை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இந்த ப்ராஜெக்ட் பத்தி சொல்லுங்க அப்படிங்கிறப்ப அதை தான் எக்ஸ்பிளைன் பண்ணுமே. அதை விட்டுட்டு நீங்க வந்து நான் இதை ஆர்டர் ஆஃப் எண்ட்ல சால்வ் பண்ணேன், இதை ஃபாஸ்ட் பண்ணேன், இதை சிம்பிளிஃபை பண்ணேன், அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. எங்க ரெஃபர் பண்ணீங்க, யாரு கைட் பண்ணாங்க, எப்படி இது பண்ணீங்க, என்ன தப்பு பண்ணீங்க, எவ்வளவு பக் இருந்தது, இனிஷியல் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது நிறைய பக்ஸ் இருந்தது, இப்ப கம்மியா பக் விடுறேன். ஸோ இதெல்லாம் தான் இம்பார்ட்டன்ட். எவ்வளோ ரெஸ்பான்சிபிளா நீங்க இருந்தீங்க இந்த ப்ராஜெக்ட்ல, ஆன் டைம்ல முடிச்சிங்களா, டிலே ஸ்லிப் ஆச்சா? ஸோ இதெல்லாம் தான் எல்லாருக்கும் தெரியும் ப்ராஜெக்ட் ஸ்லிப் ஆகும்னு. அப்ப ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட்ல ஸ்லிப் ஆச்சுன்னு உண்மையை சொல்லலாம். சொல்லிட்டு இதுல இருந்து லேர்ன் பண்ணிக்கிட்டேன் அப்படிங்கும்போது இது எல்லாமே அப்ப கவர் பண்ணும்போது யூ பேலன்ஸ்ட் அவுட் ஆல் பாசிபிள் ஆப்ஷன்.
எவ்ரிதிங் வந்து பாசிட்டிவா இருக்கும் அப்படிங்கிறதுக்கு வந்து சான்ஸே இல்லை. ஸோ தட்ஸ் ஹவ் ஐ சி. மோர் இம்பார்ட்டன்ட்லி ப்ராஜெக்ட்ல ஜென்ரல் வாட் இட் இஸ், நீங்க என்ன பண்ணீங்கன்னு மட்டும்தான் எனக்கு தேவை. எல்லாமே நீங்க பண்ணேன்னு சொன்னீங்கன்னா இட் வில் பேக் ஃபயர் யூ, பிகாஸ் லைக் அட் த டைம்ல இருந்து கொஸ்டின்ஸ்லாம் வேற மாதிரி போகும். ஸோ இதெல்லாம் எனக்கு வந்து பேசிக்கா ரெஸ்யூம் ஓவரால் ஃப்ரம் த பிகினிங் டு எண்ட் செட் லோவர் எக்ஸ்பெக்டேஷன் ஃபார் இன்டர்வியூவர். பை கிவிங் ஆன்சர்ஸ் நீங்க எக்ஸ்பெக்டேஷன் பாரை ரைஸ் பண்ணீங்க அப்படின்னா ஆப்வியஸா யூ ஹேவ் அ ஹையர் சான்ஸ் டு கிளியர் த இன்டர்வியூ. தேங்க்ஸ் சுரேஷ், தேங்க்ஸ். I think we are nearing the end of that resume section, which is achievement. இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒன். ஏன்னா இது வரைக்கும் நம்ம வந்து அகடமிக்ஸ்ல என்ன தெரியும், ஸ்கில்ஸ்ல என்ன தெரியும் அப்படின்றதுலாம் ரொம்ப ப்ரிடாமினண்டா இருக்கும். அதுதான் சுரேஷ் சொன்ன மாதிரி இதெல்லாம் ஃப்ரண்ட் பேஜ்ல வச்சுட்டோம். Now we came to the end of the second page. ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து அச்சீவ்மெண்ட் பியாண்ட் தி சிலபஸ் கரிக்குலம் என்ன பண்ணீங்க அப்படின்னும் போது ஸ்போர்ட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா இப்பெல்லாம் ரொம்ப ஃபியூ கம்பெனிஸ் அது திங்கிங் டிஃப்ரெண்டா இருக்கிற கம்பெனிஸ் எல்லாமே என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா உங்க ஸ்லீப் பேட்டர்ன்லாம் கொடுங்க. இஃப் யூ ஸ்லீப் ஃபார் 8 hours அவங்களுக்கு வந்து போனஸ்லாம் தர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ற கம்பெனிஸ் எல்லாமே வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ ஏன் அப்படின்னா வந்துட்டு யூஆர் ஆல் அசட்ஸ்ல எம்ப்ளாயி. உங்களுக்கு இது வந்து எம்ப்ளாயின்னு சொல்லுவாங்க. அதர் வே இன் அக்கௌண்டிங் பெர்ஸ்பெக்டிவ் விச் வி டிஸ்கஸ் எஸ்டர்டே. அதுல வந்து என்ன பண்ணுவாங்க, நீங்களா அசர்ட். இப்போ அசர்ட் டு தி கம்பெனி என்ன பண்ணும், யூ நீட் டு ஜென்ரேட் இன்கம் டு தி கம்பெனி. அப்போ நீ வந்து உங்க உங்க உடம்பையும் உங்க மனதையும் நீங்க வந்து கரெக்டா கிளியரா வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா யூ வில் ஹாவ் அ ப்ரொடக்டிவ் அவுட்கம். அப்போ ப்ரொடக்டிவா இருந்தது அப்படின்னா இட் வில் டைரக்ட்லி ரிஃப்ளெக்ட் இன் தி ப்ராஃபிட்டபிள் காம்பனன்ட் ஆஃப் அ கம்பெனி. ஸோ அப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்க வந்து உங்களை மைண்டை நல்லா வச்சுக்கிறீங்க, நல்லா ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் இன்வால்வ் ஆகுறீங்க, இஃப் யூ ஹேவ் ஸ்போர்ட்ஸ் மேன் அப்படின்னும் போது வந்து தட் ஆல்சோ வில் ஆட் அ வெரி வெரி ஏஜ் டு யுவர் ப்ரொஃபைல். ஸோ அப்போ நீ ரன்னர் அப்போ இருக்கீங்க, ஜோனல் பண்ணியிருக்கேன், ஸ்டேட் பிளேயரு, கண்ட்ரி போயிருங்க அப்படின்னா அதனால தான் அதுக்கெல்லாம் வந்து சில கோட்டாவே இருக்கு. ஸோ தட் இஸ் வெரி குட். அண்ட் ஈவன் இன் தி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ், ஈவன் த ஆட்ஸ் ஆப். ஆட்ஸ் ஆப்லாம் நாங்கெல்லாம் நிறைய ஆட்ஸ் ஆப் ஜெயிப்போம். ஸோ ஆட்ஸ் ஆப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா ஒரு ப்ராடக்டை நீங்க வந்துட்டு அட்வர்டைஸ் பண்ணி நீங்க வந்து பிச் பண்ணி அதை விற்கிறீங்க அப்படின்னும் போது தட் இஸ் அ வெரி வெரி குட் ஸ்கில் டு ஹேவ். சேல்ஸ்ல போகலாம். ஏன்னா ஒரு ப்ராடக்ட்டை நீங்க வந்து சேல்ஸ் பிச்சிங் பண்ணி நீங்க சேல்ஸ் பண்ணாதானே வந்து ஒரு கம்பெனிக்கு லாபமே வரும். ஸோ அப்போ இஃப் யூ ஹேவ் ஆட்ஸ் ஆப் எக்ஸ்பீரியன்ஸ் தட் வில் கம் ஹேண்டி. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்ம வந்து ஆட் பண்ணணும் ஃப்ரம் த பிகினிங். ஐம் ஜஸ்ட் சேயிங். ஸோ ஈவன் இஃப் யூ ஆர் mentioning whatever the extracurricular activities நீங்க பண்ணாலுமே see to that it has some sort of correlation to the benefit of the company அப்படின்ற மாதிரி நீங்க வச்சுக்கணும். And collecting funds, cleaning the places or very good skill to have. நீங்க வந்து சோஷியலாவே நீங்க வந்து கான்சியஸா இருக்கீங்கன்னும் போது if you develop a product or if you propose any solution to the problem, நீங்க வந்து just like that நீங்க ப்ரோக்ராமிங் ஆங்கிள் இருந்து பார்க்காம ஐ ஹாவ் எபிலிட்டி டு சி ஆல் தோ சோஷியல் ஆங்கிள், வேற பெர்ஸ்பெக்டிவ்லயுமே நான் வந்து திங்க் பண்ணி தான் ஐ ஆம் கோயிங் டு ப்ரொபோஸ் எ சொல்யூஷன் அப்படின்றது எல்லாமே நீங்க இந்த அச்சீவ்மெண்ட்ஸ்ல வந்து சொல்லாம சொல்றீங்க. ஐ ஜஸ்ட் இதை பார்க்கும்போது எனக்கு வந்து இது வந்து ரொம்ப பெனிஃபிஷியலா இருந்தது. இது எல்லாமே ஆடட் அட்வான்டேஜ் தான் நம்ம பேசுறது எல்லாமே. ஸோ தட்ஸ் வை இட் இஸ் கம்மிங் இன் தி செகண்ட் பேஜ். சுரேஷ். ஆமா. ஸோ இந்த அச்சீவ்மெண்ட்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால தான் வந்துட்டு எனக்கு தான் நான் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணேன். பேப்பர் ப்ரெசன்டேஷனுங்கிறப்ப என்னால் வந்துட்டு நான் பேப்பர் ப்ரெசன்டேஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணேன்னு சொல்றது கூட நான் ட்ரை பண்ணல. ஏன் அப்படின்னா இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் வென் யூ கோ டு மாஸ்டர்ஸ். இப்போ மாஸ்டர்ஸ் படிக்க போறீங்க, ஹையர் ஸ்டடிஸ் படிக்க போறீங்க, வெளிநாட்டுக்கு போறீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் புட்டிங் a paper is important than winning. ஓகே, அப்ப ஐ ஹவ் பார்ட்டிசிபேட்டட் இந்த பேப்பர் ப்ரெசன்டேஷன் காம்படிஷன் அண்டர் திஸ் டாபிக். உங்க பேப்பர் பப்ளிஷ் ஆகுதோ இல்லையோ நீங்க அந்த எஃபர்ட் எடுத்ததுக்காகவே நாங்க வந்து செம்ம ஹைலி வேல்யூட். இட்ஸ் நாட் ஈவன் யூ கோன் செக்யூர் a ஜாப், இட் வில் கிவ் யூ மோர் பாயிண்ட்ஸ் ஈவன் when you go for higher studies. ஓகேவா, ஹையர் ஸ்டடிஸ் போறது கூட அது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஏதாவது ஒரு பேப்பர் நீங்க புதுசா தான் யோசிச்சு பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏற்கனவே எங்கேயாவது இருக்க பேப்பர்னா படிங்க. அந்த எல்லா பேப்பரையும் சேர்த்து கிரிட்டிக் மாதிரியாவது எழுதுங்க, இதுல இருந்து நான் எதனா லேர்ன் பண்ணேன் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஐடியா பண்ணுங்க. ரெண்டாவது, இந்த 4 வருஷம் இன்ஜினியரிங் பண்ணும்போது ஏதாவது ஒரு இன்ஜினியரிங் திங்ஸ், இப்போ நீங்க சாஃப்ட் கம்ப்யூட்டர் இன்ஜினியரா இருந்தா ஏதாவது ஒரு வெப்சைட்டோ ஏதாவது ஒரு ஆப்போ ஏதாவது ஒரு ஏஐயோ ஏதோ ஒன்று
காப்பி பண்ணுங்க. யாருக்குமே ஒருத்தர் பண்ணி வச்சிருப்பாங்க. அதை எப்படி பண்ணியிருக்காங்க, என்ன அல்காரிதம் யூஸ் பண்ணியிருக்காங்க இப்பெல்லாம் நிறைய பேசுறாங்க. அதை எடுத்து காப்பி பண்ணுங்க. அப்ப நீங்க என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஐ ஹவ் இம்ப்ளிமெண்டட் மை ஓன் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் த அமேசான் மாதிரியே நான் ஒன்று இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன். இதோட கோட் பேஸ் அங்க இருக்கு. இட் இஸ் not, my aim is not to create another Amazon, but learn how Amazon has been built. ஓகேவா? இது நம்பர் 2. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பேப்பர் ப்ரெசென்ட் பண்ணேன்னு நீங்க ஒரு பார்ட்டிசிபேஷன் கால் போடுங்க. அப்படி பேப்பர் ப்ரெசென்ட் பண்ணலையா, உங்க பேப்பர் ப்ரெசென்ட் பண்ணணும்னா பேப்பர் செலக்ட் ஆகணும். அது ஒரு பிரச்சனை இருக்கு. அப்ப டீபகிங், வெப் டிசைனிங், சிப் ட்ரபிள் ஷூட்டிங், அது மாதிரி ஏதாவது நிறைய ஈவெண்ட்ஸ் இப்போ வைக்கிறாங்க. அதில் போய் கலந்துக்கோங்க. அப்ப நீங்க ஐ ஹவ் பார்ட்டிசிபேட்டட் இன் திஸ் காம்படிஷன்ஸ்னால போட்டுக்கலாம். ஓகே, ஸோ அது 2. ஓகே, இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி அச்சீவ்மெண்ட்ஸ் போட்டுக்கோங்க. நீங்க வந்து மார்னிங் ஏர்லியரா கன்சிஸ்டண்டா எந்திரிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, அதை கூட ஒரு அச்சீவ்மெண்ட்டா போடுங்க. I consistently wake up at morning 5 a.m. That's an achievement. Okay, so that's how like I see the achievement section. Rather than winning, participation is very important. தேங்க்ஸ் சுரேஷ். அண்ட் ஃபைனலி, நான் இது முன்னாடியே சொல்லிட்டேன், ஐ டோன்ட் திங்க் பர்சனல் டீடைல்ஸ் இஸ் கோயிங் டு ஆட் எனி வேல்யூ, ரேதர் இட் இஸ் கோயிங் டு பேக் ஃபயர் தான் உங்களுக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் வந்து இந்த பேஜை அடைக்கிற விஷயத்தெல்லாம் நம்ம ரிமூவ் பண்றது இட்ஸ் பெஸ்ட். ஸோ நோ நீட் டு கிவ் த பர்சனல் டீடைல்ஸ் அண்ட் டிக்ளரேஷன் தோஸ் திங்ஸ். ஏன்னா இப்போ யாருமே வந்து சைன் பண்ணிலாம் கொடுக்க போறது இல்லை. ஸோ இட்ஸ் ஆல் த்ரூ ஆன்லைன் ஒன்லி. ஸோ அதனால இந்த இந்த காம்பனன்ட்ஸ்லாம் வந்து இட்ஸ் irrelevant டு தி கரண்ட் டைம். ஸோ ஐ திங்க் திஸ் would be தி டீகோட் பண்ற மாதிரி. ஸோ இந்த புட் டுகெதர் நாங்க என்ன பண்ணோம் அப்படின்னா, ஜஸ்ட் இந்த ரெஸ்யூமே Before that, ஒன்னே ஒன்று மட்டும் ஆட் பண்ணுங்க. ஸோ பர்சனல் பர்டிகுலர்ஸ்ல வந்து having a passport is important. பாஸ்போர்ட் வச்சிருந்தீங்க அப்படின்னா you can add on like I already have a passport. யா கரெக்ட். சதேஷ், நான் அந்த ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணல. ஈவன் ஜஸ்ட் ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு முன்னாடி தான் வந்து டக்குன்னு ரெஸ்யூம்லாம் வந்து ஏதோ ஒன்று பண்ணி ஒரு காமிக்கணுமேன்றதுக்காக வந்து டக்குன்னு கன்வெர்ட்லாம் பண்ணி வச்சிருந்தோம். ஸோ ஆன் த கோல பேசுனது தான். ஸோ வி டென்ட் டூ எனி ப்ரிப்பரேஷன். மேபி வேற எதனா உங்களுக்கு இந்த மாதிரி பண்ணணும், இது பண்ணா இன்னும் கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பெனிஃபிஷியலாக இருக்கும் அப்படின்ற மாதிரி, இஃப் யூ திங்க் ஆஃப் எனி அதர் டாபிக்ஸ் டு டிஸ்கஸ், ப்ளீஸ் டூ லெட் மீ நோ. வேற எதனா ஃபீல்ட்ல இருந்தா கூட சொல்லுங்க. இஃப் ஐ கேன் கேட்ச் மை ஃப்ரெண்ட்ஸ், அப்படியுமே பண்ணலாம். ஸோ எனிதிங். ஆடம் கிராண்ட் நாங்க 2 பேருமே ஃபாலோ பண்ற ஒரு மேதாவி. அவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, ஹெல்ப் பண்ணக்கூடியவங்க நிறைய பேர் இந்த உலகத்துல இருக்காங்க. ஆனா ஹெல்ப்ப கேட்டு வாங்குற ஆட்கள் தான் இங்க யாருமே கிடையாது. ஸோ அது வந்து அவர் ரீசர்ச் படி சொல்றாரு. ஸோ அதனால தான் டிஸ்கார்டுக்கு வாங்க, பி ஓப்பன், பி ஆக்டிவ், ask many questions so that someone will come and help you out. So with this, I'm just closing my session, and thanks all for attending. Thank you very much.